ஈஸியாக இருக்காரு. தாத்தாவை மாதிரி நீயும் பார்த்துக்கணும் உங்கள் அப்பா பிற காலத்தில். தாத்தா எப்படி அவங்க அம்மா பார்க்குறாங்க பார்த்தியா, உங்கள் அம்மா பார்க்குறாங்களா, அதே மாதிரி நீயும் பார்த்துக்கணும். ஆமாம் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு, எப்படி இருக்கீங்க? சௌகரியமாக இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. பகவானோட பக்தர்கள் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா? இதை இப்போ அந்த இது படிக்கிறப்ப ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? கிருஷ்ணா அப்பா வாசுதேவ், அவர் தானே நினைக்கிறீங்க? அவரு இல்லை. இந்த வாசுதேவ் கிருஷ்ணா, ரெண்டு வாசுதேவ். அதில் வாசுதேவா, இது வாசுதேவ் கிருஷ்ணா. நமோ பகவதே வாசுதேவ். நம்ம அந்த பரம்பொருளை தான் வணங்குறோம். அவங்க அப்பாவை என்னத்துக்கு வணங்கிட்டு ரைட்டா இல்லையா? நம்ம நேரம் பகவான் வணங்குறோம் சொல்லலாம். அது முடிஞ்சு எல்லாம் பகவானெல்லாம் முடித்து கடிச்சிட்டு தான் வஞ்ச கல்பா ராதாராணியெல்லாம் முடிஞ்சு தான் பக்தருக்கு நமஸ்காரம். பக்தர்கள் பகவானோட உயர்ந்தவர்கள். ஆனால் முழுமுத கடவுள் இல்லைங்க. உயர் தரம் உயர்ந்த தரத்தில் இருக்காங்க பக்தர்களெல்லாம் பகவானோட. ஆனால் இந்த கோயிலில் சில நேரத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பையன் உனக்கு சரியான பசி சாப்பிட்றன்னு உங்கள் அப்பா விட்டுருவாரா? இன்னும் அப்படி பண்ணணுன்னா அந்த ஆள் சாப்பிட்டான்னா சாப்பிட்லன்னா என்ன பத்திக்குமா? கிருஷ்ணாவுக்கு பத்திக்குமா? மயக்கம் போட்டு விழுந்துருவாரா? விழுந்துருக்காரு என்னைக்காச்சும்? இதுதான் அந்த தரம். ரொம்ப பேருக்கு இது புரிஞ்சிக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த டெம்பல் மாதிரி ஆக்கிட்டாங்க. 5 நிமிஷம் வைக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் நீ பட்னியாக இருக்க. நீ உழுந்தாலும் சரி, நீ தத்தாலும் சரி, அவன் கொடுக்க மாட்டான். அப்புறம் இது அப்படி கிருஷ்ணன் சொல்லுங்க. கீதையை முத புரிஞ்சுக்கணும். கீதை யாருக்காக உபதேசம் பண்ணாரு? நம்மளுக்காக. அவருக்கு அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டாரா? வெள்ளம் சிவபெருமான் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? எப்போ உத்திராட்ச மலை சிவா சிவா சிவான்னா பார்வதி பக்கத்தில் தலை தட்ட மாட்டா. யோ உன் பேரை சொல்லிக்கிட்டு தட்டிட்டு இருக்கேன், நீ என்ன மீளாவா? கேட்க மாட்டா? இப்போ புத்தகார பொண்டாட்டியா பேரை சொல்லிக்கிட்டு அவன் பேரை சொல்லிக்கிட்டு ஜபம். உனக்கு கிறுக்கா பிடிச்சிட்டு உன் பேரை சொல்லிட்டு உட்காந்து கேட்க மாட்டா? அப்போ யாரை பேரை சொல்கிறாரு அவரு? அவர் பகவான் பேரை சொல்வார். முந்தி ராமே ராமிக்கு ராமே மனோராம் சாஸ்திரம் அப்படி. இப்போ இல்லை. இப்போ கரிகாலத்துக்கு அண்ணன்ட எல்லாம் மாமந்திரம் ஜபம்ன்றார். அவர் தெரிஞ்சுக்கணும். இயக்கத்துல புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. இங்க கேளு, அவன் கிடக்க அதெல்லாம் விட்டு இங்க பாருமா, நீயா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? சத்தம் கேக்குதா? அதா கேட்கலையா? அது அப்படிதான்யா. மழை நேரம் இறங்கும். மழைன்னா அப்படிதான்யா. பாவம் அவனையா விட்டுரு. என் குரலே உள்ள எல்லாம் கேட்கும். நான் தான் மயக்கி போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி தெரியணும் உங்களுக்கு. கிருஷ்ணா இந்த கீதையை விட பகவான் முக்கியத்துவம் நம்மளுக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் நம்பாலே நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். இது உலக இயல்பு. எல்லாமே இயல்பு. தாய் இருந்தாலும் அப்படித்தான். பிள்ளைக்குன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொண்டாந்து இல்லை புருஷனா உடனே செய்வாங்க. பார்த்தியா? ஏன்னா புருஷனை சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கப்பா. இருந்தாலும் கடிச்சு முட்டம் கணவன் மனைவி தான் துணை. இல்லை இல்லை, நான் நீங்கள் சொல்லிடுறேன். நீங்கள் பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டீங்க, பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை பார்க்கும். எவனாச்சும் ஆம்பளை பையன் குறவு தானே வெளில அடிச்சிட போகிறாங்க. உண்மையா? ஏன்னா நம்ம பொம்பளை பிச்சு வைக்கணையா? இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வீட்டில். இந்த பொம்பளைங்க அதே போயிருங்க சொந்தமாக. நம்ம தான் கூட ஓடணும். ரைட்டா இல்லையா? பிரச்சனையே நான் அந்த இதுங்க பொம்பளைங்க தான். ஆனால் அவங்க தெரியாமல் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம தான் இது பண்ணிட்டு போகணும். கிருஷ்ணாக்கு யார் பிரச்சனை? ராதாராணியில் தான் பிரச்சனை. என்ன செய்யுது? இப்படி தான் எல்லாமே. நம்ம இயக்கத்தில் இந்த கீதையை பகவான் நம்மளுக்காக கொடுத்தாரு. புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு எப்படி ஒரு மனிதன் வாழணும், நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த நீங்கள் எல்லாம் யாரை நம்பி வாழணும், யார் உண்மையான கடவுள், யாரை நம்பி வாழணும் சொல்லுமா? யார் நம்பி வாழணும்? நீ தேவையாவையா சொல்லு. இப்போதைக்கு அவர் நம்பி தான்
இப்போதைக்கு அவருக்கா இப்ப என்ன அது? அப்ப இங்க என்னத்துக்கு வந்த? வீட்டுல இருந்திருக்கலாமே. கடவுளை நம்பி தான் வாழணும். அவன் இதயத்தில் உள்ள பரமாத்மா வெளியாகிட்டான்னா அவங்க அப்பா ஒன்றும் செய்ய முடியாது. வர வைக்க முடியுமா? இதே மாதிரி இன்னொரு பிள்ளை கொடுத்தாப்புல உன்ன மாதிரி அச்சி வராது. ரைட்டா இல்லையா? 7 உருவம் இருக்கணுமா? உன்ன மாதிரி ஒரு உருவம் இருக்கான். நெகுரோ இருப்பான் ஒரு நெகுரோ நம்ம உருவத்தில். நம்மலாம் கொஞ்சம் சூப்பா கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் சூப்பு இருக்கலாம். அவன் இன்னும் கருப்பா இருப்பான். அவன் பாவம் அந்த படைப்பு. அடுத்த பிறகு நம்ம போய் நெகுரோவை பிறப்போம். கடவுள் பாப்பாரு ரொம்ப நெகுரோ கொண்டே பண்ணுறான். சரி உகாண்டால போடுறான், நான் பிறந்து வந்துடுவேன். அவன் கருப்பா இருப்பேன். அப்போ நீ இங்கே பார்த்தா கூப்பிட மாட்டீங்க. அந்த பிறந்துட்டா பரவாயில்ல. பப்பி மாதிரி இங்கே பிறந்துட்டுனா வந்து கண்டுட்டா அது சாப்பிட்டு முடிஞ்சுதான் எனக்கு போடுவீங்க. எவனா திட்டுக்கு நான் தான் ஏன் உங்க போன பிள்ளைகள் உங்க அப்பா அம்மா நான் தான் அப்பா நான் அது வந்து பேசுறேன் போ நாயே அப்படின்னு. இல்லை நீ தான் எங்கள் அப்பாவா படுக்கையில் உட்காது நின்று சமைக்கிற சாப்பிட கொடுப்பாங்களா? பொய் உலகம். அப்போ உண்மையா உலகம் பொய்யா? பொய் உலகமா மனிதன் பொய்யா? மனிதனோட சிந்தனைகள் தான் பொய்யாற்றம். பகவான் உண்மை, இயற்கை உண்மை. இயற்கை யார் பார்க்குறா? இயற்கை அதிபதி யாரு? யார் ஒருத்தர் இறந்தா ரெண்டாவது இவங்களுக்கு என்ன பிறவி நிர்ணயிப்பா? யார் நிர்ணயிப்பா? அது கீதை இவ்வளோ நாள் நீ படித்து நீ வந்து வேற பிராமின் டீச்சர் எடுத்த பிராமின் வேற கேட்ப. யாரு யாரு? பக்கத்து வீட்டு பார்வதியா? சேவியாவா? யார் நினைப்பா? ஒரு இறப்பு வருது உலகத்தில் எல்லாம். நீ மட்டும் இல்லை, மரம் இறந்தாலும் மிருகம் இருந்தாலும் மனுஷன் இருந்தாலும் யார் நினைப்பா? இவங்களுக்கு அடுத்த பிறவி யார் கொடுப்பா? யாரு? என்ன உங்களுக்குள்ளேயே பேச அப்புறம் என்ன கீதை பேசிட்டு கீதாவை உங்களுக்கு புரியல. உன்ன வாழ்க்கையா அப்புறம் என்ன கீதா? என்னம்மா முடிக்கிற? நீ என்ன படிக்கிற? வாத்தியர் மவ வாத்தியர்னாலும் ஆகணும். என்னங்க சொல்றீங்க? அந்த காலத்துல அப்படிதான் வாத்தியர் பிள்ளைங்களாம் வாத்தியர். நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப முன்னுக்கு வருஷம்லாம் வந்து வாத்தியர் பிள்ளைங்க கிராணி பிள்ளைங்க தான் உட்காருங்க. உண்மையா சொல்லிடுறேன். நம்மளால பின்னால் அனுப்பிடுவான். மரம் வெட்டுற பையன் பின்னால் பார்க்குறா. அப்பா மரம் வெட்டுறான் தானே, பின்னால் போ. அதான் பின்னாலேயே போயிட்டோம். பின்னால் உட்காந்து அவன் முன்ன குழந்தை முன்னுக்கு வந்துட்டான். அப்படிதான் செய்வாங்க ஸ்கூல்லலாம். அந்த காலத்தில் ஸ்டேட் ஸ்கூல்லலாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை, ஸ்டேட் கண்ட்ரோல். நம்ம காலத்தில் அப்படிதானுங்களா? முன்ன காலத்தில் அது அந்த காலத்துல ரிமோட் படிச்சுட்டு போறல திறமையை வச்சு போடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து படிச்ச ஃபார்ம் 3 எடுக்கிறோம்ல, எஸ்ஆர்பி எடுத்தோம்ல. அப்போ வந்து எஸ்ஆர்பி என்னது இங்கிலீஷ் எல்சி மறந்துட்டேன் பாரு எல்லாமே. அதை பார்த்துட்டு அப்புறம் ஏற்றுவோம். வந்து நம்ம வந்து பிராலியார் படிக்கிறோம் ரிமோப்பு கொஞ்சம் தடமாறும். எனக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வந்தல நம்மளாம் ஸ்கூலும் நான் போயிடுவான். இங்கிலீஷ் ஸ்கூல்ல அப்படிதான். ஏ கிளாஸ் தமிழ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் கொடுக்க மாட்டான். அது இது பண்ணிடுவான். சீல தான் கொடுப்பான். எங்களால தான் கடிச்சு 79ஆவது தான் கடிச்சு அந்த மாதிரி படுவா வந்தா மாத்திட்டான் எல்லாத்தையும். இங்கிலீஷ் ஸ்கூல்ல இல்லைன்ட்டான் 79ஆவது கடிச்சுட்டான். இந்த மாதிரி அப்ப நம்ம என்ன யாரு நிர்ணயிப்பா? யார் பொறுப்பு நிர்ணய? ஐயோ பிரம்மா படைக்கிறவன். பிரம்மா படைக்கிறவன். ஏமா எடுக்கிறவன் உயிரை. சிவன் ஒன்ன கண்டுக்க மாட்டாரு. அவரு கிருஷ்ணா இதெல்லாம் கலந்துக்க மாட்டாரு. இப்ப அப்பா பூஜை பண்ணி யாருக்கு படிச்சாரு? சாப்பிடுவாரா? எப்படி சாப்பிடுவாரு? போய் பாரு. அதே மாதிரி அன்பா தான் படிக்கிறோம் நம்ம. அன்பார அவர் படைக்கிறதுனால கிருஷ்ணா அன்பா தான் எடுத்துக்கிறார். உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவுக்கு நீ என்ன வேணும்? உன்னாடி சொத்து நீ சம்பாதிச்சு கொடுப்பான்னு அவன் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பென்ஷன் இருக்கு. அவன் பொண்டாட்டியும் வளர்ந்துக்குவாங்க. நீ என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். தெரியுமா?
எப்பா ஏம்மா எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிட்டியோ, ஒரு காலத்தில் நல்லா வேலை செய்யறியோ, பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையில்லை, நீ நல்லா இருந்தா சரி. ஏம்மா பணம் கேட்பியா அதுக்கிட்ட? அதே இருக்கு போய் பத்தியா 2 பேரும், நீ விளையாடாத ஒழுங்கா. நீ நல்லா இருந்துட்டு சம்பாதிக்கியா, வந்துட்டு கெட்டா இருக்கா, மாதத்துக்கு ஒரு ரொட்டியோ, கிட்ட இருந்தால் மாதத்துக்கு ஒரு ரொட்டி 2 ரொட்டி வந்து பார்த்துட்டு எப்படிப்பா இருக்கீங்க, எப்படிமா இருக்கீங்க, அன்பு தான். இப்போ உங்க தாத்தா பாரு, இப்போ உங்க தாத்தா எங்க இல்லை, மக வீட்டில் இருக்காரு. பெத்த மக வீட்டில் தான் நம்ம யார் வீட்டில் இருக்குது, இவரு மருமகன் இல்லை மகன். அதுக்கு தான் மருமகன் தமிழில் பேரிப்பாங்க. அடுத்த மகன் உனக்கு இவன் தான். இப்போ பொம்பளையே பெற்றிருந்தா என்ன ஆச்சு, மருமகன் தான் மகன். அப்போ அங்கே வாழணும், அவங்கள நம்பி இது பண்ணணும், ரைட்டா இல்லையா? அன்பு தான் வேணும் கிருஷ்ணாவுக்கு, சும்மா பணம் தேவையில்லை. யாராச்சும் பணம் எடுத்து போக முடியுமா, ஒருத்தன் எடுத்து போக முடியுமா செத்துட்டப்ப? எப்படி பிறந்த மேனியா வந்தானோ, பிறக்கிறப்ப துணி இல்லாமல் பிறந்தானோ, போகிறப்ப துணி இல்லாமல் தான் போகணும். இங்கே தான் பார்க்குறப்ப புடவை போத்தி விடுவான், அங்கே முண்டை கட்டியாக தான் போகணும். அவன் பார்க்க மாட்டான் நீ இது அதுன்னு, அவன் ஆத்மாவாக தான் பார்ப்பான். வெக்கக்கேடு இது மானம் ஈனம் சொரணம்லாம் இந்த பூலோகத்தில் தான். கிருஷ்ணா லோகத்தில் கூட மானம் ஈனம் சொரணம்லாம் இல்லை. நீ எப்படி நடந்து போகலாம், டோட்டி கட்டாமல் கூட போகலாம், எவனை பார்க்க மாட்டான் உன்னைய. இப்போ நாய் சட்டை போடுதா, துணி போடுதா, நம்ம பார்த்து சளிச்சு போல பார்க்குறோமா, நாயை பார்க்குறோமா? ஏம்மா பார்க்குறீங்களா? அது பாட்டுக்கு அது சட்டை போட்டிருக்கா, அது வாழ்க்கையிலே சட்டை போடாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளே பிறந்தலேருந்து யாருமே உலகத்தில் சட்டை போடாமல் தான் இந்த கட்டுதெல்லாம் நடக்காது. நம்புறீங்களா? அண்ணானை பார்த்துட்டுமே, அண்ணானை பார்த்து அது சதை தான். மண்ணிலேருந்து வந்து மண்ணுக்கு தான் போகுது. அதை ஏன் திண்டுற? நானும் மண்ணில் தான் வந்தால் மண்ணில் உள்ள சாப்பாடு தான் சாப்பிட்றேன். உனக்கு என்னத்துக்கு மண்ணுக்கு மேலே ஒன்றும் ஆசை? புத்தி கட்டு போச்சு நம்மளுக்கெல்லாம், ரைட்டாதியா? மண்ணிலேருந்து வந்த பொருளை மண்ணுக்கு தானே சொந்தம். நீ எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? கொண்டாட்டிக்குள்ள கொஞ்ச நாள் தான், அவள் போயிட்டா பாய் பாய். கொண்டாடி செத்த மறுநாள் கொண்டாடி செத்து போயிட்டு அழுவானுங்க, ஐயா உன் பொம்பளை செத்துருச்சு தோப்பாடியா, உன் பொம்பளைக்கு ஏன் அழுவுறா? செத்து போச்சு. என்ன செத்து போச்சு? உயிர் இல்லை போனா. அப்போ போயிட்டா சும்மா ஆள் முன்னுக்கு அந்த நேரத்தை முத்த கொடுப்பா, இதெல்லாம் கொடுக்க முடியும். ஒரு 2 நாள் வச்சுருந்து பக்கத்தில் படுக்க வச்சுக்க சொல்ல, பொம்பளைய பார்க்குறேன், முத்தெல்லாம் கொடுத்துக்க சொல்லு. கொடுப்பானா? சி போன நாற்று அடிக்குதுங்க. நீங்கள் நம்மளாம் போனோம் தெரியுமா, உயிராக இருக்கிற போனோம், நாற்று அடிச்சு உடம்பு. இப்போ இது சையர், அங்கே ஒரு கட்டு சையர் போட்டு 1 மாதம் வந்து பாரு, அவ்வளோ நேராது பார்த்தீங்களா? அப்படி இதாயிரும். ஒரு கோழி அடிபட்டு செத்து கிடக்கட்டும், மறுநாள் போய் பாரு, ஆசிக்குமா? நாற்று அடிக்கும். இது கேவலமான மனுஷன் உடம்பு. எல்லாத்தோட பெரிய நாத்துமே மனுஷன் உடம்பு தான். புலிக்குள்ள மாமிசம் தான் சாப்பிடும். ஹரே கிருஷ்ணாமியா, புலிக்குள்ள மாமிசம் தான் சாப்பிடும். பாயாம் நல்லா பரட்டி போட்டால் சாப்பிடுமா? சாப்பிடாது. மாடு வந்து புல்லு சாப்பிடும். இப்போ மாடர்ன் மாடெல்லாம் போச்சு, சாப்பிடுது. இப்போ என்ன நம்ம போட கற்றுக்கிட்டான், காய்கறி போடுறான், இது போடுறான், பழத்தை வெட்டி போடுறான். இவனை உருவாக்கி விட்டுட்டான், பழக்கத்தை கொடுத்துட்டான், நம்மளை மாட்டான். உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அப்பாவோட அப்பா தெரியல, அப்பாவோட அப்பா தெரியுமா? அந்த ஆள் எங்க உள்ள ஒன்றும் தெரியாது. அவனோட அப்பா பார்த்துருக்கியா? அந்த ஆள் எங்க இருந்த போல தெரியாது, ரைட்டா இல்லையா? அவன் எந்த புந்தாளில் பிறந்தான்னு போல தெரியாது. உங்க அப்பாவோட அப்பா தெரியும், அப்பாவோட அப்பா தெரியும். அதுதான் அப்பாவோட அப்பா எவனை பார்த்துருக்கானா? ஐயா நீங்கள் அப்பாவோட அப்பா பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்துட்டேன். எங்கள் அப்பா ஊர்லேருந்து ஒண்டியாக வந்துட்டாரு. அந்த ஆள் தம்பி கூட நான் பார்த்ததில்லை. தாவரப்ப என்ன ஜாதின்னு கூட தெரியாது, செத்துட்டான். எல்லாம் பேசுவார். இப்போ போயிட்டு நான் தேட போடுவேன், எங்கள் அப்பா காண போயிட்டாரு, இத்தனை வயசு செத்துட்டாருன்னு. அவன் வந்துடுவான், சொந்தக்காரனுக்கு பணத்தை கொடுப்பேன். அது எல்லாமே இது நீ இயற்கை. யார் இப்போ அந்த சாவு நிர்ணயிக்கணும்? துர்கா இவ்வளோ படிக்கணும். அப்புறம் என்னத்துக்குலாம் உங்களுக்கெல்லாம் கீதா வேணாலா? கீதையை ஒன்றும் புரியல. துர்கா தெரியுமா? யார் துர்கா? அம்பாளு. யார் துர்கா?
கிருஷ்ணா தங்கச்சி ஆனா பார்த்தத திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கோயில்ல இருந்தா. அந்த கோயில் போதீங்களா ஏன்னா அது பூதமா இருக்கு. துர்கா பொண்ணு எடுத்து அடிச்சாலேம்மா என்ன இந்த பொண்ணு அவனே பார்க்காம ஒரு பேர் என்னது எஷிதா என்னை பார்த்து தெரியாத மாதிரி போகுது வெட்டிக்கிட்டு போகுது வரலாமா அது பேரே என்கிட்ட இல்லை வரமாட்டேன் என்கிட்ட. அப்புறம் அவன் தங்கச்சியை படிச்சுக்கிட்டு அவரு விட்டு கொடுப்பாரா? துர்கா கிருஷ்ணா கூட பிறந்தாங்க. யாருக்கு பிறந்தாங்க? துர்கா யசோதா அக்கா. கிருஷ்ணா யாருக்கு பிறந்தாரு? இப்பதான் பார்க்க போறேன். பகுதிகீதை என்ன உங்களுக்கு ஒன்றும் அடிப்படையே தெரியல. பகுதியை படிச்சேன்னா தெரியுது. பகுதிகீதை யாருக்கு நல்லா தெரியும் தெரியுமா? விநாயகருக்கு. அப்படியே நீங்க கும்பிட மாட்டீங்க. அப்புறம் நான் என்ன சொல்லுங்க? பகவத்கீதை எழுந்ததே விநாயக பெருமானு. அவருக்கு தான் புரியும். அவரே நீங்க அவங்க அம்மாவே திரும்பி பார்க்க மாட்டீங்க. பிள்ளையா பார்க்க போறீங்க. துர்கா யாருக்கு பிறந்தா? யசோதா. கிருஷ்ணா யாருக்கு பிறந்தாரு? சொல்லுங்களா? எத்தனை பேருக்கு தேவி கை தூக்குங்க. இப்படி எல்லாம் வந்து பொய். இப்படின்னாதான் உண்மை. தேவிக்கு எத்தனை மற்ற வேற யாராச்சும் வேற யாருக்கு பிறந்தா? யாருக்கு பிறந்தா? கையை தூக்கல. தேவி தேவிக்கா? உங்களுக்கெல்லாம் தேவிக்கு தானே. தேவிக்கு என்ன யாரு? வாசுதேவ் மனைவி. அந்த ஜெயில உள்ளவர் முன்னாடி தேவிக்கு இருக்கா. யசோதா பேரும் தேவிக்கு தெரியுமா? 2 பேர் அவருக்கு இருக்கு. அதுக்குதான் தேவிக்கு நந்தன். அந்த தேவிக்கு நந்தன்லாம் அந்த விஷயம் யசோதாவை குறிக்கும். இந்த தேவிக்கு இல்ல. இந்த தேவிக்கு பௌதிகத்திலேருந்து ஆசைப்பட்டு பிறக்க வச்சா கிருஷ்ணாவை. 4 கை கிருஷ்ணாவை பிறக்க வச்சா. அந்த யசோதாவுக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு. ஒன்னு துர்கா, ஒண்ணுன்னு கிருஷ்ணா. ஒரிஜினல் கிருஷ்ணா. துர்கா ஒரிஜினல் கிருஷ்ணா கூட சொல்றாங்க. அப்படியாப்பட்ட துர்காவே நீ திரும்பிக்கிட்டு பாக்குறீங்க. மருமகளை பார்த்தா திரும்பிக்கிட்டு போறீங்க. தானே கும்பிட மாட்டேன். என்னத்துக்கு கும்பிட? பார்த்தா பார்க்கலன்னா கும்பிட மாட்டேன். இங்கே இருக்கால துர்கா. இயற்கை பூரா துர்கா. இந்த இயற்கை, இந்த மரம் செடி கொடி மிருகம் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது, மண்ணு கொண்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது துர்கா. அப்புறம் எப்படி நீ அம்மாவை கும்பிட மாட்ட? உங்க அம்மாவே நீ கும்பிட மாட்ட. தீபாவளிக்கு நாள் உளுந்து கும்பிடுறியா இல்லையா? அப்பா அம்மா கால இல்லையா? அது கூட கஷ்டம். இதுதான் தடுப்பா இருக்கு. எங்க உளுந்து கும்பிடுறது? தீபாவளிக்கு 2 பேர் உட்காந்து உளுந்து கும்பிடுறீங்களா இல்ல உங்க அப்பாவை? உங்க காலில் உளுந்து கும்பிடுச்சிங்களா தீபாவளிக்கு? அந்த ஆள் நீர்வாரு எங்கெல்லாம் தண்ணி குடிக்காது. அப்புறம் கேட்டான்னு தீபாவளிக்கு காலில் உளுந்து கும்பிடுறீங்களா இல்லையா? பையனை இப்ப உங்க அனாதி ஆக்கிடுச்சு. இந்த கிழவனுக்கு அவன் வந்து கும்பிடுவான். அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வளரும். கிருஷ்ணா அண்ணாடும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுவாங்க பாத்தியா? அப்ப அந்த ஆள் சின்னவன், நீங்க பெரியவரா? அண்ணார் கிருஷ்ணா காலில் வந்து கும்பிடுவாரு. அவரு காலை விட்டு பலராமே தொட்டு கும்பிடுவாரு அண்ணனும். நீங்க யாரையும் தொட்டு கும்பிட மாட்டேன். பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அதான் முன்னு உட்காந்துருக்கீங்க. என்ன நீங்க அப்புறம் என்ன கீதை அம்மதான் வந்து ஒழுக்கத்தை கத்துக்க. துர்கா வந்து அங்க பிறக்கிறாங்க. யசோதா ஒரிஜினல் கிருஷ்ணா பிறக்கிறாங்க. ஒரிஜினல் கிருஷ்ணா பிறந்தது யசோதா அம்மாவுக்கே தெரியாது. நந்தா மகாராஜுக்கு கண்ணுக்கு தெரியாது. யார் கண்ணுக்கு தெரியாது? துர்காவுக்கு தெரியும் அண்ணன் பிறந்துட்டாங்க. அப்புறம் அங்கேயிருந்து வாசுதேவ அந்த பிள்ளைய ஜெயிலில் பிறந்தது 4 கை காமிக்கும். அங்கே போயிட்டு 2 கை மாதிரி பிறந்தா தேவி என்ன சொல்லுவா? இந்த பிள்ளை என்ன சாதாரண பிள்ளையா நம்மளுக்கு பிறந்தது? என்ன 2 கை தான் இருக்கு. நம்ம அந்த விஷ்ணு தானே வேண்டி வந்து பிறக்கணும்னு. அப்போ தான் காமிச்சா 4 கை. நீ தான் வந்திருக்கியா? 2 கை இல்லைன்னா எவனா நம்ப மாட்டான். இப்போ கூட கிருஷ்ணா எவனும் நம்ப மாட்டான். இந்த விருந்தாவனத்தில் லீலை செஞ்ச அவர் சாதாரண மனுஷன் தான். 2 கையில் நம்மளுக்கு 2 கை தானே. 4 கை காமிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே போடுறப்பதான் அந்த ஒரிஜினல் கிருஷ்ணரை மேட்ச் பண்ணாரு. அப்புறம் அந்த துர்காவை கொண்டு போனாங்க கம்சா கிட்ட. கம்சா தூக்கி வெட்டுறப்பதான் துர்கா மேலே இந்த அசுரன்லாம் துர்காவை தான் வழிபடுவாங்க.
துர்கானா பயப்படுவாங்க. ஏன்னா துர்கா தான் அந்த உலகத்தை ஆள்றான்னு அவங்களுக்கு தெரியும். உடனே சொன்ன உன்னை கொல்ல போகிற புள்ள பிறந்துச்சுடா, நீ அறிவு கட்டணே, தேவியை வந்து சித்திரவதை பண்ணுறவங்க தங்கிச்சா விடுதலை. அப்போ தான் போயிட்டு தேவியை விடுவான், ஒரு ஜெயிலேருந்து எல்லாத்தையும் விடுவிப்பான் வாசுதேவியும் தேவிக்கும். உங்களுக்கு இந்த கதையே தெரியலையா? நான் நேரத்துக்குலாம் பகவத்கீதை பேசி நம்ம கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, இங்கே வந்தால் தான் கிளாஸு. பகவத்கீதை யாருக்கு புரிஞ்சு? நானோட கேட்கறது தான், படிக்கிறது தான், கேட்கறது தான். படிக்கிறது இந்த கீதையை வந்து முதல் புரிஞ்சுக்கணும். அடிப்படையே தெரியல, நீங்கள் மெத்ததெல்லாம் தெரிஞ்ச என்ன சொல்லுங்க. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? ஜன்ம கர்ம சாமி திவ்யம் யோமி விதி தத்துவதா ஜன்மா நைக்குமாம்சு அர்ஜுனா. என்ன ஜன்மத்தை புரிஞ்சுக்காத, உன்னோட ஜென்மத்தை முதல் புரிஞ்சுக்க. நீ எப்படி பிறந்தனே, அப்புறம் தானே அவர் பிறந்ததை நீ தெரிய முடியும். நீ எப்படி பிறந்தன்னு சொல்லியா? பிறந்தவங்களே தொட்டு கும்பிட மாட்டிய, அப்புறம் அவனை போய் தொட்டு கும்பிடியா? சும்மா ஆள் பார்க்குறேன்னு அவ்வளோதான். அவர் என்ன தொட்டு கும்பிட்டாலும் தொட்டு கும்பிட்டா கல் மாதிரி நிற்கிறாரு, கல்லுன்னு நினச்சிப்பேன். பெத்த அப்பா அம்மாவே தொட்டு கும்பிட மாட்டீங்க, வணங்க மாட்டேன். காலையில எழுந்துச்சு ஹரே கிருஷ்ணா சொல்றியா? சொல்றியா உங்கள் அப்பா அம்மாவுக்கு? உங்கள் தாத்தாவுக்கு சொல்றியா? உங்கள் தாத்தா ஏன் ஒரு 3 மாமந்திரம் எவ்வளோ நன்மை. எப்பா ஹரே கிருஷ்ணாப்பா, ஏம்மா ஹரே கிருஷ்ணா, தாத்தா ஹரே கிருஷ்ணா தாத்தா, அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றாரு. என் பிள்ளை அண்ணாடவங்க நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? இதெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. சும்மா பல்ல காட்டி இழிக்காதுடா, அவங்க காதல் பண்ண வரலடா. உங்களை பார்க்கறதுக்கா வந்தேன், புத்தி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். சும்மா இன்னும் வெக்கக்கேடும் வெக்கமா நிமிந்து பாடுறா. பொம்பளையே நிமிந்து பார்க்கறதுக்கு ஆம்பளை எனக்கு புரியல, வெக்கக்கேடுறா. ஆம்பளைனா திகிரிமா இருக்கணும், பொம்பளையே திகிரிமா நிற்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க, அடிப்படையில் முதல் தெரிஞ்சுங்க யார் யாருன்னு. துர்கா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை தான் கிருஷ்ணா சொல்ல. உன்னோட ஜென்மத்தை இப்போ முதல் புரிஞ்சுக்க. அந்த ஜென்மம், உன்னோட லீலை, கர்மா, ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் நீ என்னென்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க. ஐயோ இது செஞ்சுன்னா தப்பு, எங்கள் அப்பா ஏசுவார், இது கிருஷ்ணா கான்செப்டில். நான் போயிட்டு ஒருத்தனை சைட் அடிக்கிறேன், நான் போயிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறேன், ஐயோ எங்கள் அப்பா பார்த்தா ஏசுவார், தெரியுதில்ல, தப்பு செய்யாத. அந்த வயசு வந்துட்டு வந்துச்சா, அப்பா எனக்கு ஆசை இருக்குப்பா, போய் பேசு. நாங்கள்லாம் அந்த மாதிரி பேசவே மாட்டேன் அப்பா கிட்ட அந்த காலத்தில். அந்த ஆள் அடுத்த வருஷம் போனால் இந்த வருஷங்களும் என்னை அடிச்சாரு விளக்க மாட்டேன். அந்த காலத்தில் முடிஞ்ச போட விளக்கு மாதிரியே திருப்பு தான், அதில் தான் அடிப்பாங்க. உங்களெல்லாம் விளக்கு மரத்தில் அடிக்காதனால தான் நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க. உண்மையாக சொல்கிறீங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா? விளக்கு மாதிரி பிஞ்சிருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கவுடு சூடு இல்லாதவங்க. இப்போ உள்ள கவுத்து சூடு ரொம்ப பொம்பளைங்களுக்கெல்லாம். அதனால ஐயோ சொல்லக்கூடாது. அப்போ முழுக்க அங்கே பிரஸ்டேஜ். அந்த காலத்தில் நேராக சொல்லிடுவாங்க. வாசப்படியில் உட்காந்தா என்ன சொல்லுவாங்க? ஏண்டி தடுத்திரியும் நாத்துவன். இப்போ பிள்ளை விட்டுறேன், அப்போ விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அப்போ நாளைக்கு பிள்ளை கப்பான் வந்துட்டு 10 வயசுல, எப்பா எனக்கு அந்த பொண்ணு அழகா இருக்கு பண்ணு, கட்டி கொடுத்துருவியா? 10 வயசுல அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியுமா? நம்ம சொல்லுங்க, பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியுமா? அவன் என்னென்னமா காப்பான், கொடுத்துருவீங்களா எல்லாத்தையும் வாங்கி? இதெல்லாம் யோசிங்க. கிருஷ்ணாவனா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு தடமாக இருக்கணும், ஆனால் மெத்தவங்ககிட்ட இலவாக இருக்கணும். விளங்குதுங்களா? பேசுறப்ப தான் மெத்தவங்ககிட்ட இதாக இருக்கணும், அன்பாக இதாக இருக்கணும், பணிவாக பேசணும். அப்பா அம்மாவுக்கு காலையில் அதை சொல்லுங்கள், அப்புறம் வந்து பகவத்கீதை கேளுங்க. ஹரே கிருஷ்ணா அப்புறம் சொல்ல மாட்டேன். நீங்களாம் டிவோட்டியா கேட்டால் நான் சேவையாக சேவையா பிராமின் எடுத்துட்டாரு, நீ எடுத்தியா? உங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேது இப்போ திரைச்ச? இதனால தான் இதுதான் கோளாறு. மெத்தவன் கோளாறு இல்லை, அவன் கிடக்குறான், அவன் நாய் மாதிரி தான் இருப்பான், வழி விழுவான். நம்ம இருக்கணும் ஒழுங்கா. நீ கண்டி சின்சியர்னா இதெல்லாம் யாருனாலும் நடக்கும். நீ சொல்லியாட்ட பேர் கொஞ்சம் கடமாமா பேர் வச்சுட்டேம்மா, நல்லா பேர் வைக்கிறது இல்லை, கஷ்டமான பேரா இருக்கு. இது என்ன கட்டுப்பா? இது யார் குற்றம்? நீ டீச்சர் எடுக்காதது. இன்னைக்கு நான் கேட்குறேன், மேனேஜ்மெண்ட் கூட்டுமா? மேனேஜ்மெண்ட் கூட்டுமா? குரு கூட்டுருமா?
தேவையா கூட்டுருமா? எனக்கு தெரியல. உனக்கு எப்படி தெரியாது? சாப்பிட மட்டும் தெரியுது. பசி எடுத்தா கேட்கிற சோறு. எப்பா பசிக்குதுன்றா மெத்ததான் கேட்க மாட்டேன் அப்பா கிட்ட. எப்பா ஏன்பா எனக்கு டீச்சர் கிடைக்கல? நீ சின்சியரா ஸ்டாண்ட் பண்ணல. அப்ப சின்சியரா கழுவுற மாதிரி என்னைக்காவது ஸ்டாண்ட் பண்றப்ப அழுந்திருக்கியா? மிளகா கண்ணில் பட்டா தான் தண்ணி வரும், இல்லை வெங்காயம் பட்டா கண்ணு வரும் தண்ணி வரும், இல்லைன்னா அழுவு வராது. ஏதாவது அடிபட்டா அழுவு வரும், வலிக்குது. இந்த வாழ்க்கை எப்படி இல்லை. கிருஷ்ணாட்ட அண்ணால அழுவணும். கிராய் போ கிருஷ்ணா, கிருஷ்ணாவுக்கு அழுவணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிக்குள்ள உன்னை கண்ணு கலங்கி தண்ணி வரல, நீ கிருஷ்ணா உணர்வு இல்லை. உங்களுக்கு தெரியுமா? அது கிருஷ்ணா சொசைட்டி, கிருஷ்ணா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்செப்ட். கிருஷ்ணா உணர்வுல வாழணும். நம்ம ஆத்மாவே ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு வாழணும். அப்புறம் தான் உங்களுக்கு டீச்சர் கிடைக்கும். முதல்ல அப்பா அம்மா வணங்குங்க. வணங்குதா? கடவுள் எப்படி கடவுளானா? இதெல்லாம் கடந்து போயிட்டாரு எல்லாத்தையும். கிருஷ்ணா பத்தியா அவங்க அப்பா சிலுப்புற எடுத்து வர சொல்லுனப்ப உங்க அப்பா இன்னைக்காவது சப்பாத்தி எடுத்தாமான்னு சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி எடுத்து வந்த? கையில தூக்கி அப்படியே போட்டுருவேன். இல்ல போட்டு விடுவேன் உங்க அப்பா. கீழே கீழே வச்சுட்டு முடிஞ்சிச்சு. நாங்க சரி போட்டோம். போட்டு விட்டுருப்பீங்க. அது ஏதாச்சும் ஒரு இதுக்கு வேணுன்றப்ப செஞ்சிருப்பீங்க. இல்லைன்னா வாங்கி கொடுக்க மாட்டான் அதுன்னு. கிருஷ்ணா யசோதா இவரு என்ன வாசி நந்த மகாராஜ கிருஷ்ணா அப்பாட சப்பல் விட்டுட்டேன். தூக்கி தலையில மேல வச்சு கொண்டு வந்தான். உலகத்தையே சமைக்கிறவன் யமராஜாவே இவரை கண்டா பீ பண்ணிருவான். நம்ம யமராஜா பார்த்தா பீ பண்றோம், பீ மூத்திரம் வந்துடும். அதான் தாவரப்போ வருதும் பீ மூத்திரம் பண்ணிட்டு தாவான். கொடூரமான யமராஜா. அவன் இவரை கண்டா மூத்திரம் பெஞ்சிருவான். அவரு அந்த பகவான் அப்பா கேட்டாரு சிலுப்பு தலையை தூக்கி வந்தீங்க. அப்போ எவ்வளோ மரியாதை. அப்பாவோட சிலுப்புரே தலையில் வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவோட சிலுப்புரை தலையில் வச்சுருங்க. வைக்க மாட்டீங்க. குருவுனா வச்சுக்கோங்க. அவன் அம்மா வைக்கிறான், நீயும் வச்சுக்கணும். உங்களோட குருவே உங்கள் அப்பந்தான். உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள்லாம் இல்லை. உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா இல்லைன்னா உங்கள் அம்மா இல்லை. இங்கெல்லாம் ஒரு மனசை மாதிரி மதிங்க, பக்தராக மதிங்க. சும்மா வந்துட்டு நீங்கள் இது செய்கிற அது செய்கிறேன்னு அவங்க பாவம் போய் சம்பாதிக்கிறாங்க. இது போய் அதை போய் சம்பாதிக்குது. காலையில் போயிட்டு இந்த இங்கேயும் பார்த்து எங்கேயும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு டீச்சர் வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு படிப்பும் சொல்லிக் கொடுக்கணும், இதுவும் சொல்லிக் கொடுக்கணும், காசும் சம்பாதிக்கணும், உங்களுக்கு சோறும் போடணும். அவனுக்கு ஒரே ஒரு சிலுப்பு எடுத்து வந்து வச்சுட்டு அது சொல்லி காமிப்பேன். நான் தான் எடுத்து வச்சேன். என்ன நான் செய்யணும்? உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும். அவன் சொந்தமாக நீ போயிடுவியா? எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா தெரியுமா? அப்பா அம்மாவோட கடமையா? கடமை இல்லை, உன்னோட கடமை நீ செய்யல. நான் என்னத்துக்கு ஏன் கடமையை செய்யணும்? உன் கடமை நீ செஞ்சியா? அப்பா அம்மா படிக்க சொல்றாங்க, ஒழுங்கா படிச்சியா? என்னத்த படிச்ச? இப்போ என்ன படிக்க? எஸ்பிஎம் எடுத்துட்டியா? எத்தனை எடுத்த? இன்னும் ரிசல்ட் வரல. பார்க்குறேன் ஒன்று கிடைக்குதானே. அப்போ அவன் தான் படிக்க சொன்னான் தானே. அவன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான், நீ போக முடியுமா? அந்த வைராக்கியம் இல்லை. எங்கள் அப்பா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டானே, நானும் போகணும். நீ இருந்தால் தான் அது முடியாது கூட. எங்கள் அக்காவே படிக்க மாட்டேன், நான் அப்படிதான் செய்யும். நீங்கள் முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. சொல்லுங்கதா? அவங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாரு. உங்கள் அம்மா நல்லா ஒரு வேலை செய்து அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுக்கு அவ்வளோதான் படிப்பா. அதை உட்காந்து உங்களை பெற்றுருச்சு. இப்போ நீங்கள் என்ன அதை செய்றீங்க? நாளைக்கு பையன் ரொம்ப படிப்பா, நல்லா படிடா, நல்லா டாக்டர் ஆகுடா. உன் பையன்கிட்ட சொன்னா அவன் திருப்பி கேட்பான், ஏமா நீ ஏமா டாக்டர் ஆகல? கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதனால தான் எங்கள் அப்பா படிக்க வைக்கலன்னுயா. நம்ம தான் வந்து ஒழுக்கத்தை கடத்துங்க. இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க. கீதை என்னத்துக்கு உபதேசம் பண்ணுறாரு? நம்ம ஒழுக்கங்களை, அந்த நட்புணங்க, வைஷ்ணவ எட்டிக்கேட்டை கற்றுக்கணும். உங்களுக்கு எட்டிக்கேட்டே இல்லையே. நீ கண்டி டீச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்ட. நீ என்ன கஷ்டப்பட்ட? டீச்சர் எடுக்க. ஏப்பா நான் டீச்சர் எடுக்க போகிறேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் உன் வேலை. அவன் போயிட்டு அவங்ககிட்ட சீப்பட்டு இவங்கிட்ட சீப்பட்டு அவன் நாயே பேயன்னு கேட்டு அவன் வந்து இது பண்ணி அழுந்து என் பிள்ளை கிடைக்கிறேன்னு. அவனுக்கு தேவை அழுனா? நீ எடுக்கலாம் போன. நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நீ போகிற. நாளைக்கு நான் அவன் கூட இருக்க போகிறேன். அவன் பொண்டாட்டி தான் அவன் கூட இருக்க போகுது. நீ போயிடுவ கல்யாணம் பண்ணிட்டு.
அப்புறம் அந்த ஆள் கூப்பிடுவான், வா உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் சும்மா இருங்க, சும்மா சும்மா போய்கிட்டு அந்த இதாச்சும் கிடப்பான், ஒண்டியாக கிடப்பாங்க, அவங்க கலவன் ஆகிட்டாங்க, சும்மா அடுத்த மாதம் போ அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சொல்ல மாட்டேன், அடுத்த வாட்டி சொல்லுவேன். எல்லாம் முத்தாச்சு நீங்கள் முயற்சி எடுக்கணுமா. அப்பா அம்மா காலையில் இருந்துச்சு, உனக்கு தெரியுமா நான் ஈழக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா பித்தா பிரசூடி தேவாரத்தில், நாங்களாம் தேவாரத்துலேருந்து வந்தோம், அம்பாள் வழிபட்டு அம்பாள் தான் நீ அங்கே அனுப்பி விட்டான் போடாங்க, அம்பாளுக்கு விருது எடுத்தேன். இப்போ கூட என்னோட இஷ்ட தெய்வம் மதுரை மீனாட்சி, அவன் தங்கச்சி தான் எனக்கு இஷ்ட தெய்வம். இவர்கிட்ட போய் கேட்டால் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. நீ தங்கச்சி இருப்பேன்னு சொன்னால் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க, என்ன பாவம் சரி சரி. தங்கச்சி சொன்னால் அண்ணனுக்கு கேட்பாங்க, உண்மையா இல்லையா? இதே மாதிரி தான். அதுக்குன்னு உங்கள் போக சொல்லல, சொல்கிறேன். அந்த இது தெரிஞ்சுக்கணும்மா. இந்த ஹரிகிருஷ்ணன் எல்லாமே உலகம் இது பண்ணிட்டு நம்ம ஏன் பிறந்தோம், இதுதான் இந்த கீதையை தெரிஞ்சுக்கணும். விநாயகர் எழுந்தினார். விநாயகர் இப்போ மகாபாரதம் எழுந்துட்டு 18வது காந்தத்தில் வந்துட்டு வியாசர் சொன்னார், இனிமேல் தான் நான் சொல்ல போகிற கட்டம் வந்து உனக்கு ரொம்ப இதாக இருக்கும், நீ மகாபாரதம் உடச்சி எழுந்திட்ட, தந்தத்தை அழகாக இருந்துச்சுமா. யானைக்கு ஒரு தந்தம் இல்லைன்னா அழகு குறைஞ்சிடும். உண்மையா இல்லையா? விநாயகருக்கு ஒரு தந்தம் இருக்காது, உடச்சி எழுதுங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். என் அழகு இல்லைனாலும் பரல, இந்த காவியம் மக்களுக்கெல்லாம் தெரியணும். நான் படிக்க மாட்டேன். விநாயகர் முன்னுக்கு போட்டு தோப்பு கண்ணை போட்டால் முடிஞ்சிட்டா முட்டாளி. நாங்கள் எழுதி வச்சுருக்கோம், அதை படிக்கல, தோப்பு கண்ணை போடுறோம். நாங்கள் தான் ஆர்மியில் எக்ஸசைஸ் செய்கிறப்ப தோப்பு கண்ணெல்லாம் போட்டோம்னா இப்படி இப்படிங்குவோம் எழுதுவோம், இப்படி குண்டி எழுதிக்கிறாங்க. அது தோப்பு கண்ணமா? அவங்க சொல்கிறத மத கேட்கணும். ஒரு வாத்தியர் ஒரு புக்கத்தை வெளியிடுறாரு, ரொம்ப பேர் பேராசிரியர் வெளியிடுவாங்க புக்கே. சார் என்னை ரொம்ப பிடிக்கும் சார் உங்களை, அப்படி போய் கை கொடுத்த, அப்பா என் புக்கு வெளியிட்ட படிச்சியா? படிக்கலை சார். அந்த ஆள் எடுப்பிடும், அடுத்த எழுத்துற புக்கை படிக்க மாட்டேன், இவன் வந்து எனக்கு செகண்ட் பண்ணுறான், என்னை ரொம்ப பிடிக்குமா. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், இவன் வந்து பிடிக்க வேண்டிய என்ன செய்யுது? அவன் எழுதுகிற புக்கை தான் நான் படிக்கணும். உண்மையா இல்லையாம்மா? அதே மாதிரி விநாயகர் எழுதின புக்கை படிக்கிறீங்களா பகவத்கீதை? அப்புறம் விநாயகர் என்னத்தை பார்ப்பாரு, தோப்பு கட்டணம் போட்டு விட்டார், என்னமோ எக்ஸசைஸ் செய்கிறாங்க போடாங்க. அவன் சொல்லுவான் 10,000 அர்த்தத்துக்கு. இந்துன்றது ஒரு மதமே இல்லை இந்த உலகத்தில், அடித்து பேசுவேன். வேதத்தில் இல்லை இந்துன்றது, நம்மளாம் சனாத்தன தர்மத்தில் வருது. இன்டர்னல். நீங்கள் ஒரு ஆளை மாற்ற முடியுமா? மதம் மாறணும். நீ என்ன கொண்டாடுவ? தீபாவளி தானே சொல்லு. என்ன கொண்டாடுவ? தீபாவளியை. சீனா என்ன கொண்டாடுவான்? அவன் அங்கே ஹரிகிருஷ்ணன் சேர்ந்தா ஏன் அவன் தீபாவளி கொண்டாடுறான்? உங்களுக்கு தான் தீபாவளி, அவன் கவனியும் பச்சா கொண்டாடுவான். இப்போ வெள்ளைக்காரங்கெல்லாம் இருக்காங்க, தீபாவளி கொண்டாடுறாங்களா? போய் பாருங்க மாயாப்பூரில். நான் மாயாப்பூரில் 3-4 வருஷம் தான் உண்டாவனத்தில். இப்போ தீபாவளிக்கு அங்கே போய் 5 வருஷம் உட்காந்துருந்தேன். பட்டாசு ராத்திரி மறுநாள் தான் உடைப்பான், அந்த தீபாவளி ராத்திரிக்கு உடைக்க மாட்டான். அவனுக்கு மறுநாள் தான் தீபாவளி வடநாட்டிலலாம். அதை விட ரொம்ப கொண்டாட மாட்டான், அந்த இந்துக்கு தான் வருவாங்க. தீபாவளின்ற ஒரு கலாச்சாரம் தான், தெரியுங்களா? சரிங்களா? அந்த இது அரக்கணை கொண்டதுக்கு, அந்த இது கொண்டுறதுக்கு, அதுக்கு தான் தெரியுமா? அந்த இவனை அந்த பூமாதேவி மாவன் பேர் என்னது? பூமாதேவிக்கு அவன் வரா பார்க்குவானே அசுரன், என்னதியா நல்ல மறந்துட்டேன். நரகாசுரன் இல்லை, இன்னொருத்தன். நான் வராது இருக்கும் பூமாதேவி வராது பூலோகத்தை மீட்டப்ப அவ ஆசைப்பட்டுருவான். அவ்வளோ அழகா இருக்கானே, பண்டி உருவத்திலே அழகா இருக்காரான் பகவான். வரா இல்லை இல்லை இன்னமும் பெரியா நல்லா இப்போ சொல்கிறப்ப தான் வராது. அவன் தெரியுமா, அவன் பயங்கரமானவன். அவனை கொள்றது திரையோதசியில் கொண்டாரு கிருஷ்ணா. அதான் திரையோதசி ராத்திரியில் வந்து படையல் போடுவாங்க செத்துவங்களுக்கெல்லாம். சதுர்மசியில் வந்து துர்கா கொல்லுவா நரகாசுரனை. ஆனால் தான் அவங்களுக்கு தீபாவளி ஒரு நாள் முன்னுக்கு வரும். நம்ம என்ன தீபாவளி கொண்டு வரோம் தெரியுமா? கேட்டு கேளல
தாமோதரா நாம என்ன சொல்ற நம தாமோதரா ஈஸ்வர் நம ஈஸ்வரம் சச்சின் ஆனந்த ரூபம் அது கொண்டாடுவோம். ஏன்னா அன்னைக்கு தான் உரல்ல கட்டின நாள் தீபாவளிக்கு. தீபாவளி முடிஞ்சு மறுநாள் வேலைக்கு வர மாட்டாங்க, எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. இந்த தீபாவளி ரவு இன்னைக்கு நாளைக்கு லீவுன்னு யசோதா அனுப்பிட்டா. சரி வேலைக்காரனாலாம் இல்லையா, அதனால தான் கிருஷ்ணாக்கு அந்த இது உரலை கட்டின நாள். பால் பொங்கம் அந்த கதைலாம் உங்களுக்கு தான் தெரியுமா, அடிக்கடி சொல்லியிருப்பாங்களே கதை சொல்கிற மாதிரி, கதை விடுறாங்கன்னு. அதே தான் இப்படி தான் வந்து இதுங்களாம் விழாக்கெல்லாம் வருது. நம்ம மதம் இல்லை. ஹரே கிருஷ்ணா வந்து அன்பு, அதைத்தான் நான் சொல்கிறேன். அன்பை காட்டு அப்பா கிட்ட, அப்புறம் தீச்சை வாங்கி அவர் கொடுப்பாரு. நீ அன்பே காட்ட மாட்டேன், தீச்சை மட்டும் வேணாம்னா எவன் கொடுப்பான்? அப்பா அம்மா காலையில் ஏஞ்சிதாட உங்களுக்கு தெரியுமா, ஏஞ்சிதாட முத யார் நாம பகவானை நினச்சி நாமத்தை சொல்லிட்டு தான் ஏஞ்சிருக்கணும். கடைக்கிற கண் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் கிருஷ்ணா எல்லாமே ஒன்று செய்ய அவன் நின்று ஒரு பொருளும் ஆசையாது ஏஞ்சிருக்கணும். ஏஞ்சிதான் அப்படி ஏஞ்சிருக்க கூடாது, கீழே நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வருது. ஏஞ்சிதான் ஏஞ்சிக்கிறாங்க, உங்கள் அப்பா ஏஞ்சிச்சுனாலும் சொல்லு விழுந்துருவார். வயசாச்சுன்னா அதெல்லாம் லேட்டாக வேலை செய்யும். அப்போ ஏஞ்சி உக்காரணும். அப்புறம் ரத்தம்லாம் கொஞ்சம் இது பண்ணோம், உக்காந்துட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் தண்டு தான் ஏஞ்சி நடக்கணும். உடனே கப்புன்னு ஏஞ்சி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதனால தான் ரொம்ப பேர் விழுந்து சாகுறான். உங்களுக்கு தெரியாது இயக்கம். நம்மள உடல் வந்து உறுப்பெல்லாம் டப்புன்னு இயங்குறது இல்லை, மெதுவாக தான் இயங்கும். அதுக்கு தான் இந்த நாமத்தை சொல்லிட்டு பகவானை சிந்தனையில் நினைத்தா 1 நிமிஷம் அப்படி நிற்பேன், அப்படி எல்லாம் ரைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிருஷ்ண கான்சியஸ் உறவு. கீதையை படித்து கீதையை சொல்லி 39 எல்லாம் முடிச்சு கீதையை முடிச்சு திருப்பி படிப்பான். இந்த இப்போ பிஎம்ல எத்தனையோ வாட்டி கீதையை முடிச்சு படிக்கிறான். இப்போ கேட்டு பாரு, இன்னும் கீதை தெரியாது. 7 வாட்டி நான் படித்து முடிச்சிட்டேன், 2 வாட்டி பாகவதம் படித்து முடிச்சிட்டேன், 3வது பாகவதம் 10வது கேந்த வரைக்கும் ஸ்டடி பண்ணிட்டேன். பக்தி வேதாந்தம் முடிக்க போகிறேன். இப்போ கூட எனக்கு புரியல. 35 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஏக்கல். நீ 3 வருஷம் போல இல்லை, 5 வருஷம் போல இல்லை, பிறந்ததான் டிஓட்டினாங்க, அள்ளி விட்டு தெரியாது. இப்போதான் ஜபம் பண்ணுறப்ப தான் ஜபமே ஆரம்பிச்சிருப்பா 10,000 மாலை. அதுக்குள்ளே இன்னும் சரியாக முடிக்கிறியானுக்குள்ளே அம்மாவை கேட்டால் தெரிஞ்சிடும். அப்பா அம்மாவை வணங்க பாருங்க. காலையில் எழுந்திட்டு அப்பாவை பார்க்க, அவர் தான் போகுது. எப்பா ஹரே கிருஷ்ணாப்பா, அம்மா ஹரே கிருஷ்ணா சொன்ன குறைஞ்சிருக்கியா? அங்கே இல்லைன்னா நீயே வந்திருக்க மாட்டேன், உட்காந்துருக்க மாட்டேன். தாத்தாவை பார்த்து தாத்தா இருக்க, அது 3 மாமந்திரம் சொன்னா எவ்வளோ நல்லது. ஹரே கிருஷ்ணா, அவரு ஹரே கிருஷ்ணாமா அவரு ஒரு வாட்டி சொல்லுவார சொல்ல மாட்டார். நீங்க எங்க தாத்தாவை பார்க்குறீங்க? அந்த ஆள்கிட்ட போனால் தண்ணி ஏதாச்சும் எடுத்து வர சொல்லுவாரு. எங்கடா அது ஏஞ்சாதான் செய்ய சொல்லுவாரு. என்ன அவரு மெதுவாக வட்டோன்ட்டு போயிருவீங்க. எல்லாம் சொக போகத்துக்கு தான் வாழ்றீங்க. தேவையெல்லாம் பெரிய கல் வீட்டில் வாழ்ந்து நான் கேட்டுப்பாரு. அந்த காலத்தெல்லாம் பழக வீடு தான் தெரியுமா. நீங்க வந்து தான் இப்போ கல் வீட்டில் உங்களுக்கு ஒரு ரூம்பு, அதுக்கு ஒரு ரூம்பு ஏற்கணும் வர தேவையா உங்களுக்கெல்லாம் ஏற்கணும். பகவானுக்கு ஏற்கணும் இல்லை, உங்க வீட்டில் ஏற்கணும். என் வீட்லேயே 4 ரூம்லேயே ஏற்கணும் இருக்கு. ஏற்கணும் போட மாட்டேன். படைக்கிறப்ப கிருஷ்ணா போடும். ஏன்னா கிருஷ்ணா இது உன்னோட காசுல தான் நான் வாழ்றேன், அதை நீ ஏசியில் அது. அப்போ நான் போய் உட்கார சொல்ல கிருஷ்ணான்னு கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். நம்ம துப்பாக தான் பண்ண முடியும், அனுபவிக்க கூடாது. அனுபவிச்சா அவர் தண்டிச்சிருவாரு. அந்த காலத்தில் நாங்களாம் வாழ்க்கையில் ஏற்கணும். நான் பிறக்கிறப்ப காற்று அடிக்குள்ள இல்லை, கூலி மாசுக்கிட்ட 59 கதவை திறந்து விட்டுருவான். ராத்திரியா போட்டா கதவை திறந்துட்டு கிளாம்பர் கட்டி விட்டுருவான். கொசு வரண்டாங்க. அந்த கோழி மாசுக்கிட்டு இருக்க பழசை அதை திறந்து விட்டுருவான். அப்போல்லாம் பேயெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியாது. 5 வயசுல 3 வயசுல என்ன பேய் தெரியும், மேட்டுவாங்க தான் தெரியும். இப்போதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு பேயெல்லாம் இருக்குது. இங்கே கூட தான் பேய் இருக்கு இல்லைன்றீங்களா? உங்களுக்கு தெரியுமா இங்கே பேய் இருக்குங்க? யார் இருக்கு இல்லைன்றா? இது உள்ள பேய் இருக்காதியா சொல்லு. இருக்கு. அப்ப இருக்கா? எல்லா இடத்துலையும் ஆவி இருக்கும். கெட்ட ஆவி இருக்கும், நல்ல ஆவியும் இருக்கும். கெட்ட ஆவி உள்ள வந்து அது பகவானை பார்த்தா நல்லதாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குங்க, எங்கேயுமே இல்லாமல் இருக்காது. எல்லாம் வந்து வந்து நீங்கள் ஏன் பிறந்தீங்க, நீங்கள் உணருங்க. அப்படின்னு கீதையை படிங்க. இல்லைன்னா நீ கீதை புரியாது. ஜென்ம கர்ம சாமி திவ்ய உன்னோட ஜென்மத்தை
பிறப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஆக்டிவிட்டிஸ் நீ என்னென்ன செய்கிற நான் செய்கிறேன் இது தப்பாக ரைட்டா கேட்டிருக்கேன் உங்கள் அப்பா வேண்டி கேட்கும் கேட்க மாட்டேன் மெத்தது கேட்பேன் காசு பத்தலன்னா கேட்பேன் ஸ்கூலில் இது வேணும்னா கேட்பேன் டீச்சர் வேணும்னா கேட்பேன் மெத்ததெல்லாம் தெரியுது இந்த மாதிரி நாங்கள் ஒரு பையனை பார்த்தோம்ப்பா அப்படிப்பா இந்த மாதிரி பார்க்கலாமா கேட்டிருக்கியா கேட்க மாட்டீங்க அதெல்லாம் மறைச்சிப்பீங்க மெத்ததெல்லாம் கேட்பீங்க இதுதான் உலக நேர்மையாக சொல்கிறேன் நான் உண்மை நேர்மா உண்மை அப்பா அம்மா எவ்வளோ உண்மை இந்த பகவானோட அப்பா அம்மா தான் உண்மை என்னத்துக்கு ஜென்ம கர்மன்னு இவர்கிட்ட சொன்னார் அர்ஜுனா உன்னை பிறப்பு இறப்பெல்லாம் தெரிஞ்சுக்க நீ பிறந்துட்டு தானே உனக்கே வயசாகும் பரமா இல்லை ஆவாதா நோய் வரும் இறப்பு வரும் அப்போ நீ நிரந்தரமானவா நிரந்தரமானது யார் இந்த உலகத்தில் அண்டத்தில் யார் நிரந்தரமானவங்க நீ இதே தெரியல அப்புறம் என்னத்துக்கலாம் பகவத்கீதை உங்களுக்கு நிரந்தரமான பகவான் பரமாத்மா பிரம்மா விஷ்ணு கிருஷ்ணா அவர் தான் நிரந்தரமானவர் நான் நிரந்தரம் இல்லை நான் நிரந்தரமற்றவன் ஆனால் அவருக்கு நிரந்தரமான ஒரு இடத்த தேடி கொடுத்துருக்காரு சேவியா இங்கே அவர் வந்துட்டு போவார் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா அவங்க அப்பா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நீ அங்கே வாழவே வாழ மாட்டியான் அதே மாதிரி தான் அவர் ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டாரு அவன் முத்தியாரால கிருஷ்ணா வந்து உக்காந்துருக்காரு ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு கல் தான் தெரியும் கல் தான் தெரியும் ஏன்னா நம்ம கண்ணே கண்ணாச்ச நம்ம கல் என்னது கலப்படம் கண்ணு அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டு ஏதாச்சும் ஒருத்தன் இது பண்ணிட்டு போட்டோம் எல்லாம் அங்கே தான் தெரிஞ்சுப்பாங்க நம்ம சிந்தனைகள் எல்லாம் சரியில்லை நீங்கள் வந்து முதல் ஜென்மத்தை புரிஞ்சுங்க இந்த கீதையை புரிஞ்சுக்கிறது கீதை கிளாஸ் முக்கியம் இல்லை நாங்கள் கீதை கொடுக்கல நான் ரொம்ப நாள் பேசலை எனக்கு கீதா கிளாஸுக்கு நானும் படிப்பேன் அண்ணோட இதெல்லாம் பண்ணேன் கொடுக்க ஆனால் உங்களுக்கு இந்த இதே இருக்க மூணாவது இது தானே கர்மயோகம் உன்னோட யோகமே உங்களுக்கு தெரியல கர்ம யோகத்தை தெரிஞ்ச என்ன போகிற நீங்கள் எப்படி பிறந்தீங்க ஏன் பிறந்தீங்க எதுக்கு பிறந்தீங்க ஏன் சேவையாக இருக்கு பிள்ளையாக பிறந்தீங்க ஏன் போயிட்டு அந்த ஆளுக்கு பிறக்கல அங்கே ஒருத்தர் பகுதி இல்லை ஏன் பிறக்கல நீ தேவையா ஒரு பக்தர் அப்போ அவர் வயிற்றுலேயே நான் பிறந்திருக்கேன் இப்போ ஏன் என்னை எப்படி பிறக்க வச்சாரு சைவம் அவர் சாப்பிட சொல்லிட்டாரு அங்கே பிறந்துதான் இழுத்து இருக்கலாமே ரைட்டா இல்லையா உண்மையா இல்லையா அப்போ இதெல்லாம் திங்க் பண்ணணுமே அப்போ எனக்கு என்ன தொடர்பு ஏன் இப்படி பிறக்க வச்சாரு அப்போ ஏன் நான் டீச்சர் எடுக்கணும் டீச்சர் மட்டும் வந்து கேட்குறேன் எப்பா எனக்கு டீச்சர் வேணும் முன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இதுங்களுக்காக இதெல்லாம் அவர் லேக்காக இருந்திருப்பாங்க மற்றவங்கள்ட்ட சீப்போன்னு ஒரு சொல்லு வாங்கி இருக்க வேண்டியது இல்லையா உண்மையா இல்லையா அவன் பாட்டுக்கு அவங்க வேலை சேர்க்கலாம் சம்பாதிக்கிறான் அது சம்பாதிக்குது அவன் காடி இருக்கு வீடு இருக்கு அவன் பாட்டு அவன் வாழ்வான் சாப்பாடு யாருக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருப்பாங்க ஏன் பிச்சை எடுக்கிறாரு உங்களுக்காக நீங்கள் செய்துதானே நீங்கள் உங்களோட ஜென்மத்தெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்தால் அப்படி தான் தேய்ச்சி கிடைக்காம இருப்பான் காலையில் எழுந்துச்சு போது அப்பாவை வணங்க பாருங்க அப்பா ஹரே கிருஷ்ணா அப்பா ஒரு சந்தோஷம் அந்த பண்ணி சொல்லிக்கிட்டே நீ சின்ன பிள்ளை தானே சும்மா இங்கே பாரு நல்லா பாரு அம்மா எல்லாம் எங்க 67 வயசுமா கிழவன் ஆயிட்டேன் 3 வயசு வராங்கன்னா நான் செத்து போயிடுவேன் தெரியுமா காலையில் எழுந்துச்சு தான் அப்பாவை அப்பா ஹரே கிருஷ்ணா அம்மா ஹரே கிருஷ்ணா தாத்தா ஹரே கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் நீ ஹரே கிருஷ்ணா உன் அக்கா பார்க்குற ஹரே கிருஷ்ணா நீ பார்க்குற தங்கச்சி ஹரே கிருஷ்ணாம்மா சொல்ல மாட்டேன் அது கீழே நீ மேலையா அடுத்த பேர் அது மேலே வந்து நீ கீழே வந்துடுவேன் ரைட்டா இல்லையா யார் எப்படி பிறகுன்னு சொல்ல முடியாது அக்கா தங்கச்சி இந்த பிறவியில தான் அடுத்த பிறவி அக்கா தங்கச்சி இல்லை பொம்பளை எப்படி கிடைக்குதுன்னு சொல்ல உண்மையாக எப்படி தெரியுமா போன பிறகு உனக்கும் தேவையாக ரொம்ப சண்டை நடந்திருக்கும் இந்த பிறகு சேர்த்து மனைவி கணவன் மனைவி ஆக்கிடுவான் கடவுள் அடிச்சு போன வாட்டி அடிச்சுக்கிட்டீங்களா குத்திக்கிட்டீங்களா இந்த வாட்டி சேர்ந்துக்கிட்டீங்களா அடுத்த வாட்டி பிடிச்சி விட்டுருவோம் அடுத்தபடி அது லண்டனில் பிறப்ப நீ வந்து உகாண்டாவில் பிறப்ப நான் இந்தோனேஷியாவில் பிறப்பேன் மாடா அப்போ வந்து இங்கே உட்கார விடுவீங்களா இல்லையா மாடை போயிட்டு இங்கே உட்கார வைப்படா
இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மத்தை புரிஞ்சு நம்ம கர்மா வினைகளை அப்புறம் தான் கிருஷ்ணாவோட ஜென்மத்தை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணாக்கு பிறப்பு இருக்கா? சொல்லுமா, கிருஷ்ணாக்கு பிறப்பு இருக்கா? சொல்லுங்க. இல்ல. இல்லைன்னா ஜென்மாஷ்டமி கொண்டாடுறீங்க? என்ன அது? அவதாரமா? அப்ப அன்னைக்கு தான் அவதரிச்சாரு, அப்புறம் அப்ப நிக்கிறாரு சும்மா? அன்னைக்கு அவதரிச்சு நின்ட்டாரா? சொல்லுங்க. இதெல்லாம் தெரியணும். கிருஷ்ண அவதார புருஷர், ஆனா நிரந்தரமானவர். அவர் இறப்பு பிறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் பிறக்கல, இறக்கம் இல்லை. அவரு கோலோக்கல முழுசா இருக்கிறாரு. இங்க வந்து விருந்தாவனத்துல பிள்ளை மாதிரி பிறந்து அங்கேயிருந்து பாக்குறாரு, நான் பிள்ளை மாதிரி பிறந்துட்டேன். யசோதா என்னை தூக்குறா பாரு. அங்கேயும் யசோதா இருக்கா, அங்கேயும் நந்தகுமாராஜ் இருக்காரு. அந்த தேவி, இந்த தேவிக வாசுதேவன் இருந்தாங்க கோலோக்கல இல்லை. இதெல்லாம் ரொம்ப நீங்க படிக்கணும். துவாரகால இருப்பாங்க. துவாரகான்னு ஒரு லோக்கம், அங்க இருப்பாங்க இந்த தேவிக வாசுதேவன். இதெல்லாம் நிரந்தரமானவங்க. அவருக்கு 365 நாளும் ஜென்மாஷ்டமி, 365 நாளும் கௌரவ பூர்ணிமா, 365 நாள் நரசிங்க சதுர்தசி. இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த மணிக்கு ஒரு இடத்துல ஜென்மாஷ்டமி நடக்குது. அப்படியா? தண்ணி பத்தி முடிக்காத, இன்னும் நான் வந்து கதை விடுற மாதிரி இருக்கு. நம்புறீங்களா? என்ன அது? பப்பி டைகர் அப்படி கூப்பிட்டா அவன் தான் வந்து தலையாட்டுவான். ஏன்டா என்னை கூப்பிட்டா வாழை ஆட்டுவான். மனுஷன் பேசுவான் வாயை திறந்து. அதுக்கு தான் நம்மளுக்கு வாயை கொடுத்தான். பேசாமல் இருக்கிறதுனா கொஞ்ச நாள் வரும். ஸ்ட்ரோக் அடித்து படுத்திருப்பான் தெரியுமா, அப்போ பேச மாட்டோம். அப்போ பேசுகிறான்மா. ஏய் பேசுகிறப்ப பேசுங்க. அப்போ பேச முடியாதப்ப பேசணும்னா அவன் எப்படி பேசுவான்? சாப்பாடும் ஊட்ட முடியாது. எங்காச்சும் பொத்த பண்ணி இங்கே தள்ளணும். சாப்பிட்றப்ப சாப்பிட்டுங்க நல்லா வாயில. பொத்த பண்ணி தள்ளுறப்ப சாப்பிட முடியாது, பைப்பில் தான் தள்ளுவோம். இதெல்லாம் விளையாடுதுங்க. எவ்வளோ இது உண்மை நடக்கிறது தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும். ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு பிள்ளைங்களும் அப்படி வளர்ங்க. நீங்கள் வந்து பக்தரை வளர்க்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுங்க. காலையில் எழுந்துச்சுத பிள்ளை சொல்லலையா, அப்பங்காரன் சொல்லணும். ஏச்சு நாலுலேருந்து நீ ஏச்சு வந்து உன் மகள்கிட்ட மா ஹரே கிருஷ்ணா, மா ஹரே கிருஷ்ணா சொல்லு. நம்ம தான் டீச் பண்ணணும். ஊடகத்தை நீ தானே பெத்த, அப்புறம் உங்க ஒழுங்கா வாங்க அப்படி தானே சொல்லுவாங்கயா. இப்போ அந்த பொண்ணு ஏதாச்சும் செஞ்சா அவங்க என்னப்பா அவன் அப்பன் தெரியா வளர்க்கல, அப்படி தானே சொல்லுவாங்கயா. ஏமா அப்படி தானே சொல்லுவாங்க. நீ சொல்லுவ, இப்போ நீ கிளம்பி பிள்ளைலாம் படுத்தாச்சு, உனக்கு அவ்வளோ இல்லை. மற்றவங்க கேட்பாமா. நம்ம கரெக்டாக வளர்க்கணும். ரொம்ப பேர் டிவோட்டி அவுட் சொல்லக்கூடாது. இவன் பிள்ளைய பெற்றுக்கல, இவனுக்கு என்ன தெரியும்? நான் கல்யாணம் பண்ண முதலவே கிருஷ்ணா முன்னுக்கு சொல்கிறேன். பிள்ளை கல்யாணம் பண்ண அந்த இவங்க தான் இவங்க இருந்தார் தெரியா கல்யாணத்துக்கு. அதான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோ. அப்புறம் மறந்துட்டேன். எல்லாம் செஞ்சு எல்லாம் ராதாபுரம் அந்த ஆள் மாதிரி ஒரு ஆள் வரும். அந்த ரிவ்யூ பண்ண அதான் உண்டு. நல்ல குணம் படைச்சு எல்லாத்தையும் செய்வார். எங்களெல்லாம் அவரெல்லாம் பக்தர் எல்லாம் இது பண்ணி போயிட்டு இறங்க. அந்த ராத்திரி கேட்டேன், உனக்கு பிள்ளை வேணுமா? ஏண்டியா ஏன் கேட்குறேன்னா, என்னால் பிள்ளை பெற்றுக்கிட்டா கிருஷ்ணா கொண்டு சொல்ல வளர்க்க முடியாது, சாவிடுச்சுவேன். நான் ஆமிக்கிறேன், சாவிடுச்சுவேன். வேண்டிய சின்ன பிள்ளையில பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான் பைப்புலலாம். அதான் அடுத்தவன் பிள்ளைனால தான் பைப்பு. என் பிள்ளையா நான் இந்த இதில் அடிப்பேன், அடிச்சிடுவேன். ரொம்ப வாங்கி எனக்கு பிடிக்காது. கிருஷ்ணா கொண்டு தான் வளர்க்க முடியாது. பக்தி சித்தாந்தம் சொன்னார். நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி என் பிள்ளைங்களாம் கொண்டு தான் நான் எத்தனை பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிக்குவேன், எத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி பக்தி சித்தாந்தம் சொன்னாராம். ஆனால் என்னால் வளர்க்க முடியாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் அப்படி கேட்டோம். முடியாதுண்ணா, நான் எனக்கும் பிடிக்காதுண்ணா, நானும் வந்து அடிச்சிடும். அவளுக்கும் முன்னுக்கும் சரி 2 பேர் பிள்ளை வேணாம். சும்மா இப்போ கணவன் மன வாழ்ந்துட்டு அவளும் சேர்த்து போயிட்டான். அவ்வளோதான் வாழ்க்கை. பொம்பளை போயிட்டு இது உடல் ஒரு கொண்டதான் பொம்பளை இல்லை. அது உங்களோட காமத்துக்கு. நம்ம கல்யாணம் பண்ணுறது எதுனாத்துக்கு? அன்பை தேடுறதுக்கு. நான் தாலி கட்டிருந்து அவள் உடலுக்கு, அவள் ஆத்மாவை நினச்சி இந்த டிவோட்டினை தானே தாலி கட்டணும். இப்போ இதுக்கு டீச்சை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு தெருவில் போகிறவனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு டிவோட்டியை தானே தேடுவீங்க. அப்போ டிவோட்டி தானே. அப்போ எதுதான் பண்ணணும்? இப்போ டிவோட்டி படி வளங்க, சொல்லி கொடுங்க.
அதனால என்ன சொல்ல முடியாதுன்னா நான் பிள்ளை பக்கம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். 22 வருஷம் வாழ்ந்தா. அவ சாவுறப்ப எனக்கே திருப்பி வந்து குளிப்பாட்டுறப்ப எல்லாம் வெளியே குளிப்பாட்டேன். உள்ள கூட்டி போக சொல்லிட்டேன். வீடு அவளோட வீடு. இந்த வாசப்படியில் வச்சு குளிப்பாட்டுறதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. நான் தான் என் மனைவிக்கு பொறுப்பு. விசிலில் கொண்டு குளிப்பாட்டினேன். அவள் இருக்கிறப்ப மெத்தையில் படுப்பான். அந்த செத்துப்பட்ட எவனஞ்ச மெத்தையில் போடுவானா? ஏன் ஐயோ கட்டுவேன். முத்தம் கொடுக்குறீங்க கட்டி பிடிச்சி இருக்கிறப்ப நான் நேரம் பேசுவேன். உண்மையாடியா? அப்போ நீங்களாம் ஓரம் வஞ்சின, நீங்களாம் வேஷக்காரனுங்க. வேஷம் போடுறீங்க தானே? வேஷம் போடக்கூடாது. வாழ்க்கையில் நேர்மையாக நடந்துக்கணும். மனைவினா உங்களுக்கு தான் ஏன் உரிமை? நீ தாலி கட்டுற, யாருக்கு கட்டுற? அந்த உயிர் இருக்கிறவங்க தான் தாலி கட்டுற. செத்து போன பொண்ணுக்கு போய் தாலி கட்டுவியா? உயிராக இருக்கிறவங்களுக்கு தாலி கட்டுறீங்க. இது பகவத்கீதை இன்னும் நுணுக்கமானது. தாலி கட்டுற உயிராக இருக்கிறவங்களுக்கு தான் தாலி கட்டுறீங்க. அப்போ ஆத்மாவுக்கு தானே கட்டுறீங்க. அப்புறம் அந்த ஆத்மா செத்து போயிட்டப்ப அவங்க போட்டிருந்த அந்த சங்கிலி கிங்கிலி அந்த இதெல்லாம் பறிச்சிருக்கீங்க. அது போய் அடமானம் வச்சு வாழ்றதுக்கா? நான் சொல்றது கொஞ்சம் ரோசமா இருக்கும். என் மனைவிக்கு தாலிக்குள்ள அவுக்க விடல. இவங்கெல்லாம் வந்தா நான் சொல்லிட்டேன், ஒண்ணுமே அவுக்க கூடாது. இது என்னோட மனைவி. கடப்பரமாத்துறை நான் சொல்றது நீ கேளு. இது என்னோட மனைவி, உன் மனைவி இல்லை. என் மனைவிக்கு நான் தான் நிர்ணயிக்கணும். கஷ்டப்பட்டு நான் வந்து வாழ்க்கையில வேலை செய்யல. இவங்க கொடுத்த காசுல 3 பவுன் சங்கிலி வாங்கி போட்டேன். அவங்க ரொம்ப ஆசை சங்கிலி போடணும்னு. சங்கிலி தாலி கையில் அவுத்து வாங்கி போட்டேன். நான் வாழ்க்கையில் வேலை செய்யல. 2007 நின்றுட்டேன். அவன் செத்தா 2019. எல்லாம் காசு பகவானோட காசு. ரைட்டா இல்லைங்களா? ஆள் கொடுக்குற பணம்லாம் பகவானோட பணம். எனக்கு சொந்த பணம் இல்லை. நான் உழைப்புல வாங்கல. நான் ஆமியில் உழைக்கிறப்ப இந்த இதில் வீடை தான் கட்ட முடிஞ்சிச்சு. நான் 500 வெள்ளி சம்பளம். நான் டிரைவராக வேலை செய்கிறப்ப. ஆனால் அது முடிஞ்ச வருஷத்தில் 3 வாட்டி ஊருக்கு போயிட்டு வருவோம். சேவை போல் ஒரு வாட்டி வந்து கேட்டார், எப்படி போய் 3 வாட்டி போயிட்டு வரீங்க? ஆச்சு. அப்புறம் அந்த ரதயாத்திராக்கு மீடியாவில் ஒரு வாட்டி போயிட்டு வரும். பூரிக்கு சாயங்காலம் 1 மாதம் போயிட்டு அங்கே தங்கிடுவோம். தெரியுமா? தீபாவளிக்கு ஓப்பன் ஹவுஸ் வைப்போம். தேவையா இந்த ராமச்சந்திரலாம் வருவாங்க. அப்போல்லாம் கல்யாணம் பண்ணல. அப்படியா இருங்க. இந்த சாமியெல்லாம் சாமிக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன் சமையல அப்படி. அது நல்ல பிள்ளை, அது நல்ல பேசும். நம்ம அடுத்தவங்களை பார்த்தா அவன் கேட்டனா அவனோட கொள்கை. அது அவனுக்கு கிருஷ்ணாக்குள்ள சம்பந்தம். நம்ம பேசக்கூடாது. யாரும் நம்மளுக்கு விரோதி இல்லை. உலகத்தில் விரோதியும் இல்லை, உண்மையான நண்பனும் இல்லை. பொண்டாட்டிக்குள்ள உண்மையான விரோதி இல்லை, உண்மையான நண்பனும் இல்லை. பொண்டாட்டியும் இல்லை. பாதியில் போறா புருஷனும் பாதியில் போறா. நிரந்தரமானவன் அவன் ஒருவன் தான், பகவானு தான். அதுக்கு தான் நம்மளை உணர வச்சாரு. ஆனால் மனைவி பாதுகாப்பு கொடுக்கறது கணவனோட கடமை. கணவனுக்கு சேவை செய்யறது மனைவியோட கடமை. அந்த அப்பா அம்மாவை பார்க்கறது உங்களோட கடமை, பிள்ளைகளோட கடமை. அவரை போயிட்டு தாத்தா இங்கே எங்கள் வீட்டில் இருக்காதீங்க, இங்கே போங்கன்னா இங்கே போகுது. அவரை வெட்டினா கிருஷ்ணா உங்களை வெட்டிடுவார். இல்லை பிரபு, நான் சொல்லி வச்சுட்டேன் பிள்ளைங்கிட்ட. ஒழுங்கா பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் படுத்துக்குவேன். அப்புறம் அப்படி வீட்டில் உள்ள அப்பா அம்மா பார்க்காம எங்கேருந்து வந்தவன் அவனை நம்ம வாழ்க்கையில் எவனாச்சும் பார்த்துருக்கீங்களாடா கிருஷ்ணாவை? கை தூங்க. இங்கே பாரு, அங்கே பார்த்து கிருஷ்ணாவை பார்த்துருக்கியா? எங்க அது கிருஷ்ணாவா? பேச மாட்டாரு. நம்ம கிருஷ்ணா பார்த்ததில்லை. அதுக்கு தான் படிக்கிறோம், கேட்குறோம், புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதை நல்லா இது பண்ணிக்கிறோம். அப்புறம் அவர் எப்படி பிறந்தாருன்னு நீ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்ட, கேட்டு தானே தெரிஞ்ச. கேட்கணும் முக்கியம், பார்க்கறது முக்கியம் இல்லை. கண்ணு பொய். இந்த கண்ணு இருக்க திட்டு கண்ணு. இப்படியே பார்த்துக்கிட்டே எவ்வளோச்சும் அப்படி போனால் அப்படியே சாடியில் பார்த்துருவோம் அவளை. நம்மளால லட்சுமண பரம்பரை இல்லை, நம்மள இவன் பரம்பரை, ராவண பரம்பரை. லட்சுமண ராமர் கேட்டாராம், லட்சுமண அவா கிட்ட இது சீதாவோட மோதிரமானு பாரு. அண்ணா இது தெரியண்ணா, இது அண்ணியோட கால் கொலுசு. எனக்கு மோதிரமே அவன் கால் பாதத்தை விட மேலே பார்த்ததே இல்லையா லட்சுமண 14 வருஷத்துலேயே வாழ்க்கையிலேயே. நம்மனா போட்டோ எடுத்து பண்ணிடுவோம் கீழே மேலே இருக்க.
பிள்ளையா இருந்தாலும் அம்மா இருந்தால் நேரம் பேசுறேன். நான் கொஞ்சம் வேற மாதிரி ஏனுவேன். நான் 5 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்துட்டேன் கோயில்ல. இந்த இவங்களெல்லாம் அடக்கி ஆண்டுவான் அந்த காலத்துல. இப்போ ராதாபுரானே வந்தாலும் ரொம்ப நாள் தங்க மாட்டார், ஓடிடுவாங்க. ஆனந்தவெல்லாம் இருக்க முடியாதுங்க. ரொம்ப ராணுவம் மாதிரி இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ரிக்கு. 22 வருஷம் கிரகஸ்தா லைஃப்ல இருந்தேன், கல்யாணம் பண்ணி பொம்பளை கூட இருந்தேன். இப்போ 7 வருஷமா வனப்பிரஸ்தா. இனி சன்னியாசி எனக்கு கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கல நான் போகட்டும். அதுக்கு வாழல. நான் என் குருவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சேவை செய்யறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், பிரச்சாரம் பண்ணேன். தவா கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடம் கல்மசாபகம் சரவணமங்கலம் ஸ்ரீமன் அதாத்தம் புவே கிரந்தி பூரிதாஜனா புவே கிரந்தி பூரிதாஜனா. கோபியர் அந்த மீடல்ல இந்த பாட்டை பிரதாப் ருத்ரா ஜெகநாத்புரியில அரசர், அவரோட குரு வந்து சர்வபூமா பத்ராச்சாரியா, குலகுரு. சர்வபூமா பத்ரா பெங்களூருக்கு போயிட்டு மகாபிரபுட்ட ஒரு வாட்டி வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் கொடு, அவன் பார்க்க வரான், அவனை அனுமதி கொடு. இது முடியாது. அவன் பௌதிக ஆசையில நிறைஞ்சிருக்கான், அவனை போய் எங்கே பார்க்க சொல்றியான்னு கடிச்சு முட்டை பார்க்கல மகாபிரபு. ஆனா தங்கி இருக்கிறது பூரி, அவன் ராஜ்யத்துக்குள்ள. ராஜ்யமே இவங்களுக்குள்ளதான் இருக்கு மகம். அவர் தான் உண்மையான ராஜ்யத்தை ஆள்றது. இந்த ஜெகநாட்டே தான் அப்படி தெரியுங்களா? எப்ப பார்த்தாரு? எத்தனையோ வருஷத்துலேருந்து ஒரு பூரி ரத யாத்திரை நடக்கிறப்ப மகாபிரபு அசந்து பாதி வழியில தேரை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு அங்கே அப்படியே களப்பாடு அப்படி படுத்துருவார், கால் வலிக்குது ஆடுன்னு. அப்போ தான் அந்த ராஜாவை ராஜாவை வந்து பாப்பா மகாபிரபு ரொம்ப அசைஞ்சப்பட்டு கால் அமுத்தி விட்டாங்க. அப்போ போயிட்டு இந்த இதுதான் பாடுவார். தவா கதா அமிர்தம் தப்த ஜீவன். இதை படிச்சுதான் மகாபிரபு ஏஞ்சி அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரான். சர்வபூமான ஆடிட்டான, பார்க்கவே மாட்டேன்னு கட்டி பிடிக்கிறானே. அந்த பாட்டில் அவ்வளோ ஆழமான கருத்து. கோபியர் பாடுங்க தெரியுமா? கோபியர் பாடுங்க. நம்மளாம் கோபியரா? லட்சுமி அழகா சொல்லுவாங்க, லட்சுமி மாதிரி வராப்பார் கல்யாணத்தில். சொல்ல மாட்டாங்க பொம்பளை எல்லாம் இருந்தா அது லட்சுமி. நீ லட்சுமினா அப்போ புருஷன் அது நாராயணன், கிருஷ்ணன் இல்லை நாராயணன். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க லட்சுமிகரமாக வரணும் நாராயணன். அப்போ நாராயணன் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா? நான் கொஞ்சம் கல்யாணம் நடத்துகிறப்ப நான் கொஞ்சம் சென்சிட்டிவ். கல்யாணம் எங்கேயெல்லாம் பண்ணி கல்யாணம் ஜீவிதா ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு. ஏற்றுக்கலாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டேன். நீ பாத பூஜை செய்யணும் மாப்பிள்ளைக்கு. அவன் புது பையன் அது இல்லை, அவன் நாராயணன். அன்னைக்கு உன் மாவா லட்சுமி, அவன் நாராயணன். அப்போ நாராயணன் கும்பிடாம யாரு கும்பிடுற? அப்போ நான் சொன்னேன் சரி உனக்கு பிரஸ்டேஜா கண்ணி எடுத்து விட்ட சும்மா ராம் அப்படி ஒரு இது மேப்ப அது அபிஷேகத்துக்கு சமம். இதெல்லாம் செய்யாதனால தான் கல்யாணம்னு இப்போ ஒழிச்சோடி போகுது. நான் கல்யாணம் பண்ணுறப்பங்க நான் கேட்பேன் தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்னு கேட்பேன், ரொம்ப கேட்பேன். பொண்ணு கேட்பேன் மா உன் புருஷனை எல்லாம் சன்னியாசி வந்திருந்தாலும் என் மைக்கா பிடிக்குவேன். வாங்கிட்டு நான் 5 நிமிஷம் பேசினா தாலி கன்னியாதானம் பண்ண முடியும். கன்னியாதானம் பண்ணாதான் நீ தாலி கட்ட முடியும். கன்னியாதானம் என்னது? அப்பா தாரை வாத்து கொடுக்கான். அவன் கஷ்டப்பட்டு அவன் பொண்ணுக்கு உறவு போட்டு அவன் பெத்தான் அவங்கள. அவன் தாரை வச்சு கொடுக்கணும். அப்பா இல்லையா, அண்ணன் தாரை வச்சு கொடுக்கணும். இதான் முறை நம்ம கோவிதில். அப்பா செத்துதான் பெரிய மகன் தான் எல்லாம் எடுத்து நடத்துவாங்க அந்த காலத்தில். இது தாண்டி தான் சனாத்தன தர்மத்திலேருந்து வந்துமா வேதமா. அதை தான் தேவிகைக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சா? கம்சன் தானே. கம்சன் யாரு? அண்ணன். அவங்க அப்பா யாரு? சூரசேனா இந்த சேனா, 2 சேனா இருக்கானுங்க. சூரசேனா அவங்க அப்பா இருக்கான். அவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சான். அண்ணங்காரன் தான் பொறுப்பு எடுத்து செய்யணும். அப்பா வந்து வயசாச்சுன்னா எப்பா உக்காருங்க நாங்கள் நடத்தினோம், நீங்கள் ஆசீர்வாதம் கூட. அப்பா வந்து ஓடி ஓடி வேலை செய்யாது. இப்போதான் வச்சு வாட்டி எடுக்கிறானுங்க. சாவு போகிற வயசு தான் ஏன் பட்டி காசு கிடைக்குங்க, அதை பிடிக்க விழுந்துட்டு. இது உண்மை இல்லையாங்களா? நான் உண்மை பேசுகிறப்ப நேரத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஆள் இருக்கப்போ கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்தான். அவ்வளோ பெரிய பொண்ணை வளர்த்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காசு பண்ணி
இப்போ அந்த ஆளை பார்க்காம முடியுமா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட நான் நீ எப்படி செய்யோ எவ்ரி ஆக்ஷன் அப்போ ரியாக்ஷன். கீதையில் ஒரு சுலக்கா இருக்கு. நீ எல்லாம் ஒழுங்கா கீதை படிக்க நீ என்ன டீச்சர் எடுக்கிற தெரியுமா? கிருஷ்ணாச்சாரிய எல்லா இதுக்கும் இந்த செயலுக்கும் பிரதிபலன் கிடைக்கும் உனக்கு. மரம் நட்டா ஒரு மாம்பழம் போட்டால் மாம்பழம் நடும். நட்டா இல்லையா? விதை போட்டால் தானே இது நடும். அதே மாதிரி எல்லாம் போட்டால் எல்லாம் முளையும். அப்போ கிருஷ்ணா தான். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்குமா, அடிப்படையை பார்த்துக்குமா. கிருஷ்ணா இது ரொம்ப முக்கியம். கீதையை புரிஞ்ச நான் இந்த மாதிரி கீதை வேற ஆள் வந்து பேசுவான், அவன் பார்த்து தெரிஞ்சு வந்து பேசுவான். எல்லாம் அப்படிதான். ஒழுக்கம் இல்லாமல் நீ கீதையை படிச்சு இவ்வளோ நேரம் கீதையை படிச்ச எத்தனை வாட்டி படிச்சிருக்க? ஒரு வாட்டியா? அப்படின்னா நீ டீச்சர் எடுக்க முடியாதுல. குரு மகாராஜ் எத்தனை வாட்டி படிச்சா தெரியுமா? டீச்சர் எடுக்காது வந்து 10 வாட்டி படிச்சு முடிச்சாரு. நான் 4 வாட்டி படிச்சு முடிச்சேன். எனக்கு சொன்னார் 10 வாட்டி. அவ்வளோ போக முடியாது குரு மகாராஜ், நான் 4 வாட்டி நான் படிக்கிறேன். இப்போ 7 வாட்டி படிச்சு முடிச்சிருக்கேன். இப்பயும் சமத்துவ கீதையை படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு சலிச்சு போச்சு. ஹரே கிருஷ்ணாக்கு என்னடா போய்கிட்டு அது பேசுறதே பேசிட்டு இருப்பான், பேசுறதே பேசிட்டு இருப்பான். 5000 வருஷம் முன்னுக்கு பேசுறது இன்னும் பேசிக்கொள்ள முடியல. புரிஞ்சுக்கலையே நீங்க எங்க பேசுறது. எவன் கேட்கறான் எப்ப சாப்பாடு போடுவான், அதுக்காக எப்ப பேசி முடிப்பான். சாப்பாடு கொடுத்தா நீங்க பிள்ளைங்க வர சீக்கிரம் வர சொல்லிச்சிங்க. அதுதான் இந்த எண்ணத்துல இருக்கு. முடியாது, ரொம்ப கஷ்டம். இது பண்ணி நல்லா இது பண்ணி அப்பா அம்மா ஒழுக்கத்தை கற்றுங்க. எல்லாத்தையும் பிள்ளைய வளர்க்குறது. காலையில் சொல்கிறேன் பிள்ளைங்க நீங்கள் ஏஞ்சி ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா நான் அன்னாடம் அங்கே என்ன செய்வேனே, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்? 3:30க்கு முழிப்பு வந்துடும். 9 மணிக்கு படுத்தா 2 மணிக்கு முழிப்பு வந்துடும். 10 மணிக்கு படுத்தா 3 மணிக்கு முழிப்பு வந்துடும். நான் 12 மணிக்கு படுத்தாலும் 3 மணிக்கு முழிப்பு வந்துடும். 3:30க்கெல்லாம் அதை வந்து டியூன் பண்ணியாச்சு. அலாம் அடிக்குதா இல்லையோ நான் வந்துடும். நைட்டு அலாம் பார்த்தா ஒன்று அடிக்கிற போவோம். ரைட் ஆச்சு, அவ்வளோதான். அந்த இது நீங்கள் பழகணும். 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த பகவான் வந்து லட்சுமி வந்து வீடு வருவான். நான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த கதைலாம் புரியாது. என்னென்னமோ கதை சொல்லுவானுங்க, ஆனால் உங்களுக்கு புரியாத கதை சொல்லி எல்லா வீட்டுக்கு வருவாரு. இது பேயெல்லாம் வந்து 2 மணி வரைக்கும் தான் அங்கே இது மத கோழி கூவம் தெரியுமா உங்களுக்கு? 3:30 மணிக்கு இருக்குங்களா? பழைய ஆளு இருக்க கோழி அந்த காலத்தில் அலாமெல்லாம் இல்லை. மத கோழி கூனா 3:30 மணி, 2வது கோழி கூனா 4:30 மணி, 3வது கோழி கூனா 5:30 மணிக்கு கட்டுக்கு ஓடுவாங்க மரம் வெட்ட. எங்கள் அம்மாலாம் அப்படி தெரிய பண்ணியாச்சா விட்டுட்டு போங்க. எங்கள் அம்மா கூட ஓடணும். நான் இல்லைன்னு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டோம்யா. மந்து தொடங்கணும், போயிட்டு மரம் வெட்டணும். இதெல்லாம் பெரிய கம்ப்யூட்டரில் வளர்ந்துட்டீங்க, அதான் இப்படி இருக்கீங்க. அந்த காலத்தில் அப்போ அந்த கோழி கூவுறப்ப அந்த பேயெல்லாம் போயிடும். கோழி கூவுறப்ப பேயெல்லாம் அந்த உலகத்தில் இருக்காது. இந்த இருக்கும் ஆத்துமாக்கள் இருக்கும். அங்கேருந்து வருது. அப்போ பேய் லோகம் 600 கிலோமீட்டர் தான். 600 கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்குது. அது வந்துடும். அது வந்து அந்த இது போயிடும். அதுக்கு தெரியும். இனிமேல் பார்ப்போம். அவங்க வந்து லட்சுமி வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. தூங்கிட்டு தான் மூதேவி தூங்குறா. மூதேவி தூங்குறா. அதுக்கு தான் அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சு எழுப்புவாங்க அப்பா அம்மா. உனக்கு என்ன தூக்கம், செருப்பா வச்சு அடிப்போம். ஏக்கு எங்கள் அம்மாலாம் வந்து தோசை சுடுவாங்க. தோசை சுட்டுட்டு 5:30 மணிக்கு போகிறப்ப என்னை எழுப்பி விட்ருவாங்க. நான் பல்லுகளை வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல்ல வளர்க்க மாட்டேன். கோப்பி கலக்கி வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தோசை சுட்டு அப்படி காரிங்க ஆக்கி அதை சுட்டு சாப்பிடுவேன். சுட்டு அப்போ மெத்தெல்லாம் சுட்டி வச்சுட்டு நான் போய் படுத்துக்குவேன். எங்கள் அக்கா எழுந்திருக்க மாட்டாங்க, நான் எழுந்திருவோம். அந்த காலத்தில் அம்மாலாம் அப்படி செய்வாங்க. பாவம் சொட்டு கறியாக்கி சோறாக்கி உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 5:30 மணிக்கு எழுந்திருவாங்க. இப்போ எல்லாம் பிள்ளைங்களாம் ரொம்ப சொத்து மணிக்கு சோம்பேறிங்க சொல்கிறேன். அந்த காலத்தில் காலையிலேயே பேட்டுக்கு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சோறெல்லாம் ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த காலத்து அம்மா அப்பா படுது, ஆனால் படிப்பு இல்லை. 6ஆம் பிள்ளை படிச்சுக்க மாட்டாங்க, அறிவாளி. இப்போ யூனிவர்சிட்டி படிக்குதுங்க, முட்டாள். யூனிவர்சிட்டி படிக்குதுங்க. அன்றைக்கி ஒரு டாக்டர்
என் இடத்துல அங்கே தைப்பூசத்துக்கு சாப்பாடு போட்டேன். எனக்கு தெரியும், நான் சாப்பிட விட்டேன். அவங்க 1000 பேருக்கு அவன் 2 மணிக்கு காலையிலே 10 மணிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான். 12 மணிக்கு லேசாக இது வந்துருச்சு. நான் சாயங்காலம் வச்சு அதை கொடுக்கலான்னு எனக்கு அது நுரத்தள்ளிடுச்சு. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டு வயிற்றால நல்லா சாப்பாடு கொடுப்பேன். நம்ம சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஓ நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு வாட்டிக்குள்ளே சாப்பிட மாட்டேன். அவனுக்கு சாப்பாடு எவன் தரணும்? நான் சமைச்சேன்னா தான் நான் சாப்பிடுவேன். நான் சொல்லிட்டேன், நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன். உங்களை நம்பி நான் இங்கே வரலடா சபாவுக்கு. என்னையை நம்பி நாங்கள் பகவானை நம்பி வந்திருக்கேன். நான் என்ன அது உன்னே பயப்படுறேன். நீ டெத்தோவோ கித்தோவோ டெத்தோலாம் இருக்கான். இன்னைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு சிவராத்திரி தெரியுமா? சிவராத்திரி என்ன விசேஷம் தெரியுமா? வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவ சிவபெருமான் தான். நான் இருந்ததே ஏதாவது சந்தேகம்னா சிவனை தான் முதல் போய் கேட்பாரு. அப்புறம் தான் நாராயணன்கிட்ட போவார். அடிக்கடி நாராயணன் கேட்க மாட்டேன். நீ ஏதாச்சும் வேணும்னா உங்கள் அம்மாட்ட தானே லைன் போடுவேன். அப்பாக்கிட்ட அடிக்கடி போட மாட்டேன். சும்மா மெயினானா தான் அப்பாக்கிட்ட போவீங்க. அதே போல தான் அவனும் எல்லாம் தெரிஞ்சு. சிவராத்திரிமா புனிதமான நாள் இன்னைக்கு சிவராத்திரி. சிவபெருமான் ஒரு வாட்டி சிவபெருமான் தியானத்தில் உட்காந்து எவ்வளோ நாள் எத்தனை நாள் உட்காந்துருப்பாரு. சும்மா அதை சொல்லு கணக்கில் சொல்லுமா. உன் கணக்கில் சொல்லு, படித்த கணக்கில் சொல்லு. என்ன முழிக்கிற சொல்லு. வெக்கப்படுற இந்த நாள் சின்ன பிள்ளைன்னா அடிச்சிடலாம். நீ பெருசாக இருக்கிற சொல்லு. வாய் தோற சொல்லு. தெரியாதா? 1 சொல்ல தெரியாது, 10 சொல்ல தெரியாது. ஏதாச்சும் ஒரு வருஷத்தை சொல்லு. 10 நாள். 10 நாள். 10 நாள் நீ சாப்பிடாம கூட இருக்க மாட்டேன். அவங்க ஒரு வாட்டி தவத்தில் உக்காந்தாருன்னா இந்த உலக இதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வருஷம் அப்படி உட்காந்துட்டான். நீங்கள் தேவராத்திரி கொண்டவரை அந்த ஆள் பார்க்க மாட்டான். அவன் தான் தியானத்தில் உட்காந்துட்டாங்க. காட்டு யார் தெரியுமா? துர்கா. எவளையும் விட மாட்டா. எந்த பொம்பளும் கிட்ட போக முடியாது. சிவன் தவம் எடுக்கிறப்ப குத்தி போடுவா. ஐடியில் ஏண்டி என் புரிதனை சைட் பண்ண வந்தியாடு குத்தி போடுவான். எவ்வளோ கிட்ட போக முடியாது. துர்கா பார்த்தாலே எல்லாம் நாள் அனுப்ப வீட்டை வச்சுட்டு பண்ணி நிற்பா. பார்த்தியா அவகிட்ட போவாங்களா யாராச்சும்? நாரது ஒண்டி தான் பாப்பா போவார். ஜீவனை ஒன்று நாரது நேரம் போயிடாமா என்ன சரி தியானத்தில் உட்காந்து போய் அவர் தெரியும். அவர் தியானத்தில் உட்காந்தா எத்தனையோ நாள் முடிஞ்சு தான் எழுந்திருப்பார். அவர் யாரை நினைச்சு தியானம் பண்றாரு? பகவான். சும்மா அந்த பூலோகத்தை ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ராம் செஞ்சுட்டா பெரியாதான். அப்புறமா ஒரு வாட்டி திரும்பினாரா இப்படி திரும்பி பார்த்தார ஒரு நோடி எவ்வளவு தெரியுமா? பூலோகத்தில் ஒரு வருஷம் ஓடிச்சு. ஒரு வருஷம் ஓடி ஒரு மூமெண்ட் 1 இயர். அப்படி நம்ம ஜபம் பண்ணுறதெல்லாம் எங்கேயாச்சும் அவர் ஏற்றுப்பாரா? இப்படி பார்த்தா இந்த மாதிரி ஜபம் பண்ணாத மாதிரி இருக்கும். 4-5 வாட்டி பார்ப்பாரு 30-40 வருஷம் போயிடும். ஜபம் பண்ணானா இல்லையா? இல்லைப்பா அண்ணா நான் பண்ணேன்னா எப்படி பண்ணா? இப்படி என்ன ஜபம்? சின்சியராக பண்ணுங்க. உட்காந்து காலையிலேயே அப்பா எழுந்திருக்கேன். உங்களுக்கு என்ன தூக்கம்? இப்போ ரொம்ப தூங்குறாங்க பார்த்துக்கங்க. எல்லா வீட்லையும் எதே பிரச்சனைங்க. ஒன்றும் சொல்ல முடியலங்க. டிவோட்டின்றான் டிவோட்டி மாதிரி தூங்குறான். எல்லாம் தூங்குறது தான் இருக்கு. அப்பா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்களே. ஞாயிற்றுக்கிழமை புறக்கிழமையிலேருந்து ஆளுக்கு தூங்க விட மாட்டான். இன்னும் 2 நாள் இருக்குல்ல தூங்கலாம். சைனீஸ் நியூ இயர். அப்போ கூட விட மாட்டாரா? எழுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் பெற்றது அதுக்கு தானே. இந்த கை உன் கை இருக்கு, யாருக்கு உதவி செய்ய? இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த கை வளர்க்குற யாருக்கு? உனக்கு. உனக்கு முதல் அந்த கை சேவை செய்யணும். அப்படிதான் பெற்றவங்களுக்கு. அதே மாதிரி அவன் பெத்த பிள்ளை அவனுக்கு தான் சேவை செய்யணும். ஊருக்கு இல்லை. ஊருக்கு கொஞ்ச நாள் சேர்ந்து பொம்பளை பிள்ளைங்க போயிருங்க, ஆம்பளைங்க போயிடுவோம். அது கட்டி கொடுத்தப்ப நீ போய் அவனுக்கு சேவை செய்யணும். அது வரைக்கும் அவனுக்கு தான் நீ செய்யணும். இந்த ஒழுக்கங்களை கற்றுங்க. இந்த பிறப்புங்களை தெரிஞ்சுங்க. நல்லா ஜம்மம் பண்ணுங்க. சின்சியராக காலையில் எழுந்துச்சு ஹரிகிருஷ்ணா சொல்ல பாருங்க. நாங்கள்லாம் இந்த பிஎம்ல எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க ஹரிகிருஷ்ணா குரு ஹரிகிருஷ்ணா. இப்போ எவனுமே சொல்ல மாட்டோம். நம்ம சொல்கிறது தான் இருக்கு. நான் எங்கே பண்ணால் ஹரிகிருஷ்ணா ஜபம் பண்ண போவோம் காலையில் தெரியுமா? காலையில் எழுந்திருப்பேன், இது பண்ணுவேன். 4 மணிக்கு கொஞ்சம் மெதுவாக செய்வேன். இப்போ தான் பார்க்குறப்ப திருப்பி வந்து காலம் சுருங்கிறது. இப்போ தான் கிளம்ப மாதிரி தெரியுது கால் சுரு 67 வயசு. இப்போ தான் தெரியுது சுருங்குது காலெல்லான்னு.
எங்கள் அப்பா 62 வயசில் செத்துட்டாரு. அவர் கிளம்புனாரு அந்த நேரத்தில். இந்த கிளம்புனார காது கேட்க மாட்டேதுன்றாரு, சமத்தில் மறந்துட்டேன்றாரு. இப்போ தான் எனக்கு தெரியுதெல்லாம். எனக்கு இப்போ தான் வந்து அதெல்லாம் மறந்துடுறேன், காது கேட்க மாட்டேது. யார் கூப்பிட்டாலும் என்ன தான் கூப்பிட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே அன்றைக்கி கண்ணாடி படம் பார்த்துக்கிட்டேன். ப்ரோ என்ன பார்த்து தெரியாமல் இருக்கேன். கண்ணு தெரியல, மங்களமாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது, சொன்னால் கேட்க நம்ப மாட்டான். இப்போ உங்கள் கண்ணுக்குள்ளே தெரியல, மங்களமாக இருக்குது, போட்டால் தான் எது தெரியுது. அப்போ என்ன காலகட்டம் வந்துச்சு, அடுத்தபடி அங்கே போக போகிறேன் மண்ணுக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிதான். இப்போ இருக்கிற வரைக்கும் கண்ணாடி போட்டு பார்த்துக்க வேண்டிதான். ஒரே கண்ணாடி போட்டோம் மங்களமாச்சுன்னா போயிட வேண்டியதான் போட்டிக்கு. அப்புறம் நீங்கள்லாம் வந்துட்டு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போங்க. இதில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட தானே செய்வான். நல்லதை செய்யுங்க. அதனால ஏஞ்சி ஹரிகிருஷ்ணன் சொல்ல பாருங்க. எல்லாத்தையும் வந்து கோயிலில் முதல் அன்பை தேடு. முதல் அன்பு அன்பு நீங்கள் அன்பு எங்கே இருக்கு? பார்க்கில் தான் அன்பு இருக்கு. என்ன பிரச்சனை? குட் மார்னிங் அது குட் மார்னிங்கா இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் வேலை செஞ்சீங்களா? காலையில் பார்த்தா காலையில் போட்டா சிரமம் பற்றி சொல்லுவேன் தானே எல்லாத்துக்கும். ஏன் வீட்டில் சொல்லி உண்மையிலே தப்பு இருக்கு. அப்படியே பழகுறோம். அப்படி இல்லை, அப்படி பழக்கம் இப்படி பழக்கம் வளர்த்துட்டாங்க. படத்துல பாருங்க, அதனால தான் போச்சு கெட்டு போச்சு. படத்துல முந்தி சாமி படத்துல எல்லாம் ஐயா அந்த காலத்துல ஆதி பராசக்தி இந்த தீக்குடி எல்லாம் போட்டா ஒரு சாமி படம் போடுவான். சாமி படம், சரஸ்வதி சபதம் எல்லாம் போடுவான் சாமி படம். இப்ப எவனா சாமி படம் போடுறான்னா குத்து படம் போடுறான். ஊன்னு ஆடுறதுக்கு ஓகே, அதை தான் ஆடுறாங்க எல்லாம். படம் பிடிக்கும் செல்ஃபீஸம். என்னதான் செல்ஃபீஸ்? ஆமா, மகாபிரபு ஆடுறது வேற, ஆன்மீகத்துக்கு ஆடுனாரு. அவர் வந்து அங்கத்தை வந்து இது பண்ணாரு. இவங்க குத்துப்பாட்டு அதுக்கு இல்லை. இது இந்த ஆனந்தம் வந்து தற்காலிகமான சந்தோஷம். அவங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் ஐயா, சந்தோஷம் ஆனந்தம் இதுக்கு என்ன வித்தியாசம்? யாரு தமிழ் வாத்தியர்? தமிழ் வாத்தியர் சொல்லுங்கப்பா. டீச்சர், ஐயோ டீச்சரா? யாரும் டீச்சர் இல்லையா? நீங்க சந்தோஷம் என்னது? இனிமேல் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷம்னா இப்ப நம்ம பேசிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷம். உடலால் வர்றது சந்தோஷம். ஆனந்தம்ன்றது உள்ளத்தால ஏற்படணும். அந்த சாண்டிங் உள்ளத்தால ஏற்பட்டதான் ஆனந்தம் கிட்ட உனக்கு. சந்தோஷம்னா இன்னும் உனக்கு அந்த நிலை வரல, சரிங்களா? ஆனந்தம்னா அது இது ஐயோ ரொம்ப இருக்கு. நீங்க தமிழ் இங்கிலீஷெல்லாம் நான் அந்த ஆனந்தத்துக்கு வந்து இப்போ வந்து சந்தோஷம் ஹாப்பி, ஆனந்தத்துக்கு ஆனந்தத்துக்கு அவன் எழுத்து இல்லாதவன் பையன், அந்த வெள்ளைக்காரன் எல்லாத்துக்கும் ஹாப்பி போட்டுருவான். நம்ம வந்து அவங்களோட பார்த்து நம்ம சந்தோஷம்னா அது ஆனந்தம். நம்ம வந்து ஆனந்தம். ஏன் நீங்க ஆனந்தப்படுறீங்க? உள்ளத்துல ஏற்படுது. உள்ளத்துல ஏற்படுறது ஆனந்தம், வாயால ஏற்படுறது சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அவன் சொல்லலாம் பண்ற, நம்ம போய் சொல்லுவோங்க. அது உள்ளத்துல நினைக்கிறீங்க, அதான் ஆனந்தம். நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட். நாலேஜ் எங்க வருது? பிஹெச்டிலேருந்து வருது, யூனிவர்சிட்டிலேருந்து நாலேஜ் கொடுக்குறான். இன்டெலிஜென்ட் கொடுக்க முடியாதவன். இன்டெலிஜென்ட் கமிங் ஃப்ரம் லார்ட், யுவர் ஓன் இன்டெலிஜென்ட் ஏகோ மைண்ட் controlled by the Lord. கடவுள் தான் கொடுக்குறான். அது வெளியே உள்ள அவனுக்கு கடவுள் தான் கொடுக்குறான் இன்டெலிஜென்ட். உங்களுக்கு தெரியுமா ஆழ்ந்தமான இன்டெலிஜென்ட்? இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. எனக்கு இங்கே ரொம்ப இங்கிலீஷ் படிக்கும், அவங்கெல்லாம் நல்லா படிக்குமா? நான் எனக்கு குறவு தான் படிக்க முடியும். அவரெல்லாம் பாத்தியது இங்கிலீஷ் படிச்சுக்கேன். நம்ம என்னத்த யூனிவர்சிட்டி போயிருக்கேன், யூஎம்எஸ் எல்லாம். அவர் வந்துட்டப்போ போய் நுழைஞ்சி பிள்ளைங்களை விட்டுட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். ஆனந்தம் உள்ளத்தால ஏற்படுறது ஆனந்தம். உள்ளத்தால ஜபம் பண்ணுறது தான் ஆனந்தம். சான் பி ஹேப்பி. எப்படி ஹேப்பி வரும்? நீ சான் பண்ணலையே.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. எடுத்து வச்சுட்டியா? ஹரே ராமா ஹரே ராமா எப்படி ஆனந்தம் வரும்? நீ தான் கண்ணு மைண்டு எல்லாம் அலையுத, எப்படி ஆனந்தம் வரும்? எப்படி உங்களுக்கு டீச்சர் கொடுப்பாரு? குரு வந்து பேச முடியும். குரு இஸ் ரிப்ரசென்டிங் ஆஃப் பரமாத்மா, தெரியுமா? அப்ப நீ எப்படி அந்த குரு உள்ள நுழைய முடியும்? ஹிந்தி வேற இப்ப வேற சொல்லலாம், விடுங்க. ரூல்ஸ் குரு நினைச்சா எல்லாம் கொடுக்க முடியும். அதான் குரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கறது குரு இல்லை. அது வந்து ஜெயில் கொட்டாயில் உள்ளவர். நான் நேராக சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப பேசினா மட்டும் தூக்கி நிறுவாங்க. நான் நேராக சொல்லிடுறேன். நம்ம அடுக்கடுக்கு தொடர்பு. அவரு உங்க அண்ணாட பாதுகாக்கணும். என்ன செய்ய பண்ண, அதான் தாய் தகப்பேன். தெரியாத மாதிரி அவுத்து விட்ட மாதிரி போனா தாய் தகப்பனவன் பாதுகாப்பு கொடுக்கணும்யா பிள்ளைக்கு. ரெட்டாடிங்களா? எவ்வளவு கண்ணு கடத்தா வளர்த்துக்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்களும் வளர்க்கணும். அதே மாதிரி குரு நம்மளை கண்காணிக்கணும். குரு வந்தா போய் பார்க்க முடியல, குரு வந்தா இது பண்ண முடியல, கேட்டா இது, இதெல்லாம் வந்து பௌதிக இயற்கையான ஒன்று. நான் அவர் கூட சொல்லல, அவரோட சிச்சுவேஷன் அப்படி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் பார்க்குற மாதிரி என்ன செய்யணும்? கிருஷ்ணா பார்த்துருக்கியா? இது சொல்லிருச்சு, அங்க பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கியா? உன் தங்கச்சி அங்க காமிச்சிருச்சு, நீ அங்க காமிக்கிறியா? பார்த்தது இல்லை. கிருஷ்ணா என்ன சொன்னாரு? போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கோரோ கிருஷ்ணா சிக்ஷா பூரிடா ஜனா. என்ன சொல்றாரு? அந்த கோபியில என்ன சொன்னாங்க? கிருஷ்ணா கொண்டு கொடுங்க. அதைத்தான் உங்க அப்பா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஏக்கத்தை தொடர்ந்து, ஒரு இதை தொடர்ந்து, அதுலயா அவருக்கு தொல்லை ரொம்ப. நீ வர தொல்லை கொடுக்குறியா? அவர் என்னதான் செய்வாரு? நீ சின்சியரா ஜபம் பண்ணு. முத கிடைச்சிருக்கோம் சின்சியரிட்டி இல்லை நீ, இல்லைன்னா உனக்கு ஜபம் கிடைச்சிருக்கும். நானும் அந்த டீச்சர் எடுக்கிறப்ப ரொம்ப சின்சியராக வந்தேன். 1971 நான் இவங்கெல்லாம் பிறக்காதுலேயே நான் வந்து கிருஷ்ணா பாட்டை கேட்டுட்டேன். 1971 புறப்பாட்டு இந்தியாவுக்கு வந்த மலேசியா புனேக்கு வந்தார். நாங்கள் அப்போ ஏழலா எங்கள் வீட்டில் சமைச்சல சோறு இல்லைன்னா மறுவழி கிழங்கு சுட்டு கொடுப்பாங்க. நாங்களாம் அந்த மாதிரி தின்னுட்டு வளர்ந்தோம்மா. இப்போ மறுவழி கிழங்கு சுட்டு தேவையாக கொடுத்துட்டோம், நீயே சாப்பிட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணிடுவேன். இதில் அந்த கிராப்பில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். ஃபுட் பண்டால ஆர்டர் பண்ணி எனக்கு சைவ இதை கொண்டு வந்துருந்தேன். எல்லாம் அப்படிதான்யா. நீ வாக்கலைன்னா அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். காசு உங்கள் காசை எடுத்து கொடுத்துரும். நான் சொல்கிறேன், கவுச்சு கட்டிங்க. நீ இப்போ வெளியே போயிட்டு அப்போ ஆள் முடி கட்டிக்காது, தனியாக அடிச்சா உள்ள நான் ஏற்றுவேன். என் பிள்ளை மாதிரி பேத்தி மாதிரி. உங்கள் அம்மா கல்யாணம் எனக்கு தெரியும், தெரியுமா? அது சொல்கிறது உண்மை. நீ சின்சியராக ஜபம் பண்ணி காலை வச்சு அப்பா எழுச்சிட்ட ஒரு 6 மணிக்கு ஹரே கிருஷ்ணா ஒரு 4 மாலை ஜெயபதக மரத்துக்கு ஒரு வாட்டி எல்லா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டுக்கெல்லாம் கூட்டி வந்தேன் தானே. ஜெயபதக மரத்துக்கு ஒரு வாட்டி பிஎம்லேருந்து எல்லா இடத்தையும் வீட்டுக்கு கூட்டி போனேன். அந்த வருஷம் என்னைக்கு பார்த்துக்க சொன்னேன். சிம்மத்தை நான் அங்கே வந்துட்டேன், நீயே பார்த்துக்க, நீ தான் பார்த்துருக்கேன்னு. எல்லாம் வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அப்போ ரொம்ப வீட்டில் டேட் வச்சுருந்தேன், எல்லாம் கவனித்து வச்சுருந்தாங்க. குருவை கேட்காம வைக்கிறது. பொண்டாட்டி இல்லாமல் பிள்ளை பார்க்கக்கூடாதுங்க. அந்த பிள்ளைக்கு பேர் என்னதுங்க? நான் நேரம் பேசுகிறேன் இல்லையா? நம்ம ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள்லாம் என் பிள்ளை ஒன்றும் இல்லை. பெரியவங்களான்னா எனக்கு அக்கா, தின்னவங்களான்னா என் தங்கச்சி, இல்லைன்னா என் பிள்ளை மாதிரி. எனக்கு 60 நேரம் பேசிடுறேன். ஏன்னா நேரம் தான் உரைக்கும். மறைச்சி பேசி அது அப்படியே மறைஞ்சே போயிருக்கு. என்னது? அந்த பிள்ளைய ஏற்றுக்குவீங்களா? கல்யாணம் பண்ணாமல் பெற்றா? அப்போ குரு கேட்கணுங்க. அப்பா அம்மா கேட்டு நம்ம பெற்றா அது ஒரிஜினல். அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க அதை ஆசைப்பட்டு அப்பாட்ட சொன்னாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ பிள்ளை பற்றிங்க ஒரிஜினல். இது உண்மையா இல்லையா? இது தானே நம்ம இதில் அதெல்லாம் முடிஞ்சு நான் போய் சொல்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பார்க்குறது என்ன ஏதோ பேசுறதுக்கு பேசிட்டு போகிற மாதிரி இருக்கு. உண்மையா இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும் குருக்கிட்ட. அப்புறம் ஜெயபதக்கு எல்லாம் பார்த்துட்டு கோலம்பூர் கூட்டி போனேன். கோலம்பூர் கூட்டி போயிட்டு சிம்மேஸ்வரரை கூப்பிட்டு சொன்னார். போய் கூப்பிட்டுட்டு வந்தேன். ஜெயபதக்கு மரம் உட்காந்து சொல்கிறாரு. அப்போ நடப்பார். எல்லாம் வீட்டுக்கு போனார். என் வீட்டுக்கு வந்தார். என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? நான் குரு மகாராஜ் கை தோளில் போட்டு பேசியிருக்கேன். நான் ரொம்ப இது அவர் தூக்கியெல்லாம் இருக்கேன்.
நான் ரொம்ப அப்போ ஆர்மியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் சரிங்களா. நான் கோலம்புரே வில்லேஜாகவே என் கை தான். நான் டெம்பிள் கம்ப்யூட்டர் இருக்கப்போ எல்லாமே பயப்படுவானுங்க வர்றதுக்கு. சிம்மேஸ்வரக்குள்ளே பயப்பட மாட்டானுங்க, என்ன கண்டா பயப்படுவானுங்க. யாரும் மேலே ஏற முடியாது என்ன கேட்காம, அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் என்ன அவர் என்ன கேட்டார், எல்லாம் கூப்பிட்டு நான் போகிறேன் என் டிசாபிள் வீட்டுக்கு எல்லாம் அவர் டேட்டி வச்சுருக்காங்க, ஒருத்தருக்குள்ளே என்னை கேட்கல. அவங்க அப்பாவை கேட்காம நீ பிள்ளை பெற்றா அதுக்கு என்ன பிள்ளை? நான் இன்னைக்கு நேரம் சொல்கிறேங்க தேவை, நான் நீ இது எதுவும் சொல்லலை, நீ என்னை ஏற்றினா தலையை ஏற்றிக்கு உண்மை. நான் நேரம் சொல்ல உங்களுக்கு நான் பாடம் பற்றிக்கலாம். ஒரு ஆள் தப்பு தெரிஞ்சுட்டா இது பண்ண நான் இன்னைக்கு நேரம் சொல்கிறேன் சொல்லுங்க. அப்படியே என் மச்சன் குணா ஒருத்தான் அவன் வச்சு டேட்டி காமிச்சான். நான் சொன்ன கேட்க மாட்டேன்னா அப்புறம் கேட்குறான் பிள்ளை பெற்றுட்டப்ப எப்பா அம்மா மன்னிச்சுங்க பிள்ளைய பெற்றுட்டோம் கற்று வர அதனால ஒரு அப்பன் பெற்றுட்டான் பிள்ளை வந்து பிள்ளை கருவத்தை தேர்த்து நீயும் கராங்க அவள் உறவு இருந்தால் கொடுத்துருவான். உறவுல நான் எப்படி கொடுப்பான் ரைட்டா இல்லைங்களா? அம்மாட அக்கா அண்ணன் பிள்ளைன்னா ஒத்து போயிடுவாங்க, சரி என் தங்கச்சி பிள்ளைன்னு அப்படி போயிடும். மற்றவங்கன்னா டப் அடிச்சு சட்டை அடிக்கும் போது டப் அடிச்சிருவான் ஊரெல்லாம். போயிட்டு போலீஸ் கிரிப்பாப்புனா உள்ளே போயிடணும். நீ நான் சொல்கிறது உண்மை தானுங்களா? நான் நேரம் சில நேரத்தில் கீதை இல்லை, நான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறேன் முதல்ல, இதெல்லாம் படிச்சுங்க. அப்போ அதை கேட்டார். அப்போ என்னடு அப்புறம் சொன்னார், ரொம்ப பேரை கேட்டேன் எத்தனை மாலை ஜபம் பண்ணுறேன். ஒருத்தன் சொல்கிறான் 16, ஒருத்தன் 18ன்னா, ஒருத்தன் 20ன்றான். ஒரு ஆள் கேட்குறேன் 25 மாலை ஒரு நாளைக்கு பண்ணுறான். குருமாரச்சு என்ன சொன்னார் இன்னைக்கு நான் உண்மை சொல்கிறேன், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அவங்க மேலே. இன்னைக்கு நேரம் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாம் வேலை செய்கிறான். நானும் அவங்களுக்கு தெரியுமா, நானும் வந்து பொய் சொல்லியிருக்கேன். நான் பொய் சொல்கிறேன் இன்னைக்கு, அதெல்லாம் தான் இந்த அவதி பண்ணுறேன். இந்த பொண்ணு சாமி பூஜை கேட்டிருக்கா, நீ என்னடாதே எனக்கு பந்துல எடுக்கணும் ரொம்ப ஆசை. வேர்ல்ட் கப்புன்னா அப்படி ரொம்ப ஆசை. 78லேருந்து நான் பந்துல அடி பார்க்குறேன். வேர்ல்ட் கப்புன்னா ரொம்ப ஆசை. ஜபமாக பார்ப்பேன், 2 மணிக்கு ஏஞ்சி பார்ப்பேன். ஒரு வாட்டி ஏஞ்சி கத்துறோம், ஜபம் பண்ணி முடிக்க மாட்டேன். இப்போ படம் பார்க்குறியாங்க 2-3 வாட்டி ஏற்றிட்டே இருந்தான். யோசித்தேன், கிருஷ்ணாவும் பூஜை பண்ணுறாங்க. ஆமாம் கிருஷ்ணா, நான் உண்மையை நினைக்காம எனக்கு பந்துல எடுத்தால் முக்கியமா, பந்துல எடுத்து டிவி வாங்கினேன் எல்லாம் செஞ்சுருக்கேன். ஓ நான் இந்த அப்புறம் தான் யோசித்தேன். ஆமாம் அப்போ தான் சொன்னேன், இனிமேல் ஜபம் பண்ணி தான் பந்தல் எடுப்பேன். ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பந்தல் எடுப்பேன். இப்போ பந்தல் எடுத்து சும்மா ஃபோனில் சும்மா வேர்ல்ட் கப் வந்தால் சும்மா ரிசால்ட்டு சும்மா பார்ப்பேன். வருதா அப்போ ஓடல அப்போ தான். இப்போ எல்லாம் ஆசை இருக்குது. அது நாங்களாம் ஃபுட்பாலர், நாங்களாம் பந்தல் எடுவோம். ஆனால் அந்த ஆசை இருந்துச்சு. நம்ம ஆசை இருக்கும், போ நம்ம எடுக்கணும். அதை தான் சொல்கிறேன். எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணி எல்லாம் செஞ்சு சம்பவம் பண்ணுவான். முதல்ல அப்பா அம்மாவை காலையில் இருந்துச்சு ஹரிகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஹரிகிருஷ்ணன் சொன்னால் நீ கிருஷ்ணாவுக்கு சொன்ன மாதிரி எப்படி அவருக்கு சொன்னால் கிருஷ்ணா சொன்ன மாதிரியா? இப்போ நான் உன்னை திருப்பி கேட்குறேன், நீ தான் மாட்டிக்கிட்ட, நீ முன்னுக்கு உட்காந்தல்ல. இப்போ தேவையா ஹரிகிருஷ்ணா சொல்கிறா கிருஷ்ணாவை சொன்ன மாதிரியா? சொல்லு எப்படி எப்படி கிருஷ்ணாவை சொன்ன மாதிரியே சொல்லுமா. உன்னை யார் இன்டர்வியூ பண்ணார்? சிவாவா? இந்த இப்போ இதில் ஃபெயிலு. இப்போ உனக்கு நான் ஹரிகிருஷ்ணா சொல்கிறேன், நீ நல்லா உட்காந்துக்க பாரு. ஹரிகிருஷ்ணா சொல்கிறேன், நான் உனக்கு சொன்னேன்னா யார் சொன்னேன்? உனக்கா? ஐயோ நீ அவ்வளோ உயர்ந்தவங்களா? நீங்கள் உயிர் உயிர் வெளியாச்சுன்னா அப்புறம் உனக்கா? இப்போ அப்போ யாருக்கு சொன்னேன்? ஆத்மாவுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் அப்பாவை கும்பிட்றப்ப ஹரிகிருஷ்ணாப்பா ஆத்மாவுக்கு சொல்கிற, கிருஷ்ணாவை ஏற்றுப்பாரு. தாத்தாவுக்கு சொல்கிறியா ஹரிகிருஷ்ணா தாத்தா அவருக்கு என் பேரப்பிள்ள நானும் வந்து ஹரிகிருஷ்ணா சொல்லிடலாம். அப்போ அவரு ஒரு நாளைக்கு நீ 1 மாதம் நீ சொல்லிக்கிட்டு இரு. நான் சொல்கிறேன் உங்கள் தாத்தாக்கு ஹரிகிருஷ்ணா 1 மாதம் சொல்லிட்டுறேன், ஒரு நாளைக்கு மறந்துனேன் அவர் சொல்லுவார். நம்புறீங்களா இது? எவ்ரி ஆக்ஷன் இப்போ ரியாக்ஷன். நீங்கள் தான் தப்பு செய்கிறீங்க. நான் ஜபம் பண்ண போகிறப்போ மலைக்கெல்லாம் வருவான். எனக்கு அங்கே எக்ஸாமி நான் ஆமிக்கையில் இருந்தால ரொம்ப பேர் மலைக்கண்ணுங்க. போலீஸ்லாம் பார்த்தா நான் கை கொடுக்க முடியாதுவான். நான் ஜபம் பண்ணிக்கிட்டே கை கொடுக்க நீ என்ன செய்வீங்க? கொடுக்க மாட்டீங்க. இவங்க கை கொடுத்தா அசிங்கம்லாம் இல்லை, மனுஷங்கிட்ட என்ன அசிங்கம்?
நான் கை கொடுப்பேன், எல்லாம் சலாம் பண்ணுவானுங்க, எல்லாம் நின்று அப்படியே போவானுங்க, அஜி போட்டோம். அவங்க அன்றைக்கி ஒரு அஜி கையை கட்டி பிடிச்சான் சபாவில். அப்போ காலை மார்க்கெட் போனேன். அவன் பார்க்குறான், என்ன இந்த சாமியார் இவன் கட்டி பிடிக்கிறாங்க. அவன் எக்ஸ்ட்ரா ஆமிக்கிறேன். அப்போ வச்சான் ஓகே யுப்பி தான் அவன் மனுஷனே கத்துனான். எல்லாம் மயக்கிறேன் பார்க்குறாங்க. ஓ இன்னும் ஆயிடுச்சுன்னு நான் போனேன். அப்போ சரி அவன் ஆமிக்கிறேன். அந்த இதை இப்போ 500 கொடுக்குறான்டா, எழுதி போட்டியா அடிக்கிற மாதிரி பேசுகிறான். இந்த ஆமிக்கிறேன் அப்படி தானே நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி தான் உன்னை எழுதி போட்டியா, இப்போ எழுதி போடுறான். நீ காசு ஏன்டா விட்ற, நீ கஷ்டப்பட்ட. அவன் முடிக்கிறான். அவனுக்கு அந்த அன்பு இருக்கு பத்தியா. நான் தமிழன், அவன் மலைக்கிறேன், சபானு இஸ்லாம். அவன் என்னத்துக்கு அந்த ஒன்றா வேலை தான் அந்த அன்பு இருக்கு. ஏன்டா விட்ற நீ கேள்வி கவர்மெண்ட் இப்படித்தாம்மா. அப்போ எல்லாம் கை கொடுக்க, நான் கை கொடுத்துட்டு போய் தொடிச்சிட்டு கை கழுவிட்டு வந்து ஜபம் மாலை பிடிக்க மாட்டேன். அப்படியே எடுத்து ஜபம் பண்ணுவேன். ஓட்டிக்கிச்சா ஜபம்ன்றது தூய்மையானது. அது எப்படி கான்டிமினேட் ஆகும்? சூரியன் எவனாச்சும் பீ பண்ணி வச்சிடறான். பீல தான் உங்களுக்கு தெரியும். பீ பண்ணி வச்சிடறான் சூரியன்ல. சூரியன் அடிச்சு காய வச்சிடும் தெரியுமா? அப்போ சூரியன் கெட்டு போச்சா? சூரியன் அந்த பீ மேலே பட்ட சூரியன் கெட்டு போச்சா? கான்டிமினேட்டா? சொல்லுங்கம்மா. சூரியன் எப்போதும் சுத்தம். அதே இப்படி தான் எல்லாமே சுத்தம். என்றைக்குமே சுத்தமாக தான் இருக்கும், அசுத்தமாக ஆகாது. கலங்குதா? அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணியேம்மா காலையில் எழுச்சி ஜபம் பண்ணுங்க. இது பண்ணுங்க. அந்த பகுதிக்கு இதை 2வது படிங்க. அடுத்த வாட்டி வந்து யாராச்சும் வரும் சொல்லி கொடுப்பான். அப்புறம் அந்த பொண்ணு அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போது பகுதி பேரத்தில் என்னையே ஏற்றிட்டு போயிட்டாருன்னு. பகவத்கீதை கர்மயோகம் தேயோ வினோவாரியா தேவனிர் யதோ தர்ஷா மாலினாச்சா தோல் வினார்வர்த்தோ கர்ப்பாஸ்ததா தினண்டம் அவர்த்தம். நல்லா இருக்கு. As a fire is covered by the smoke, as a mirror is covered by the dust, or as the emperor is covered by the womb, in the living entity similarly covered by the different degrees of loss. இந்த உலகத்தில் வந்து எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு இதுக்கு பிள்ளை வந்து பார்க்குறப்போ தாய்க்கு எதால் மறைக்கப்பட்டது? எம்புரோ அந்த பிள்ளை பையில் மறைக்கப்பட்டிருக்கும். ரெட்டாதீங்களா? அதைத்தான் இங்கே கிருஷ்ணா சொல்கிறாரு. இப்போ நான் சொன்னதுக்கு பாருங்க, அந்த பைய பாய்ஸ்கோ புகை இருந்தால் தான் நெருப்பு வரும். அப்போ அந்த புகைக்குள்ளே நெருப்பு வச்சுருக்கான் கடவுள். எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ மீரர் கவர் பை டாஸ். கண்ணாடி இருக்கு, அழுக்கு படைஞ்சிட்டு மூஞ்சி தெரியுமா? அதை துடைக்கணும், அப்போ தான் மூஞ்சி தெரியும். அப்போ அது மறைப்பு அந்த அந்த மண் மறைச்சிச்சு, அது நம்ம மூஞ்சி தெரியாமல். இதே மாதிரி ஒவ்வொரு நம்ம மூளையும் மாயால் மறைக்கப்பட்டிருக்கு. இதை தான் இங்கே கிருஷ்ணா விளக்குறாரு. எல்லாமே கவர், எல்லாமே உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் ஒவ்வொரு இதை பற்றி கவர். பிள்ளை பார்த்துட்டா நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. பிள்ளை பார்க்குறது தான் இல்லை. அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிள்ளை வளர்க்குறது. பொம்பளை பிள்ளைய பெற்றுட்ட 2 பிள்ளைய நெருப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரின்னுவாங்க. அந்த காலத்தில் அப்படித்தான் சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றா நெருப்பை வயிற்று கட்டி இருக்கிற மாதிரின்னுவாங்க. ஆம்பளை பிள்ளை பருவலன்னுவாங்க. உண்மையம்மா? அந்த மாதிரி ஆம்பளை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா அதோட பொறுப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. சும்மா விட்டுற முடியாது. முந்தியெல்லாம் பிள்ளைங்க 7 மணிக்கு பட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. எந்த பொண்ணுங்க செருப்பை கட்டு திருப்பூரில் அடிச்சு அது என்ன விளக்கு மரத்தில் அடிச்சுருவாங்க. எங்கடி போயிட்டு வர சுற்றிட்டு வரையா உன்னையார போக மாட்டாங்க. அந்த காலத்தில் டிவியெல்லாம் இல்லை, கரண்டாலாம் இல்லை, மண்ணாண்டில் லாம்பு தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். 8 மணி வரைக்கும் தான் படிக்க முடியும். அதுக்கு என்னடா விளக்காமிடா உங்கள் அப்பா நான் சம்பாரிச்சு கொடுக்குறான் அப்படின்வாங்க. அம்மா கேட்பாங்க, எங்கள் அப்பா தான் சம்பாரிச்சு கொடுக்குறான் ஆனால் கேட்பாங்க அம்மா. லட்டா இல்லைங்களா? விளக்கு அந்த என்ன விலைமா என்ன வாங்குறது கத்த எப்போதும் 8 மணிக்கு படுறா. 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. அதான் நல்லா இருந்தாங்க மக்கள் எல்லாம். ஐஸ் பெட்டி இல்லை, கரண்ட் இல்லை. இதெல்லாம் வந்த வச்சு தான் பிரச்சனை கூட. கரண்ட் இல்லைன்னா டிவி இருக்காது, எல்லாம் இருக்காது. அண்ணாலாம் கொடுத்துட்டு 8 மணிக்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சு. டிவி தான் இல்லையா, நல்லா தூங்கலாம். இவன் வர வந்துட்டான் யமராஜா பேக் கூடிய வீட்டில் ஓடுற யமராஜா இருக்கான். தெரியுமா வீட்டில் யாருன்னு? தெரியுமா யாரு? டிவி இல்லை, டிவி பக்கத்தில் எஸ்ட்ரோ உட்காந்துருக்கானு பெரிய யமராஜா.
யமராஜா நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜான்னு மிந்தி பஜனை தூக்குறப்போ பாடுவோம் அந்த பாட்டெல்லாம். பழைய ஆளுங்களுக்கு தெரியுது. நீங்கள்லாம் பஜனை எங்கே தூக்குனீங்க? நான் தேவாரத்துலேருந்து அம்மனை படித்து முருகனெல்லாம் பாடி திவ்ய பிரம்மந்தம் இதெல்லாம் படிச்சுட்டு ராமர் பஜனை தூக்கி அப்புறம் தான் கிருஷ்ணாட்டம் படிப்படியாக போகணும். துர்காவே பார்த்துட்டு திரும்பிட்டு போகிறேன், நீங்கள் என்ன கிருஷ்ணாட்டை வருது? விடமாட்டா. துர்காவோட அனுமதி இல்லைன்னா யாரும் கிருஷ்ணாட்ட போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா? துர்காவோட அனுமதி இல்லாம கிருஷ்ணா பார்க்கவே முடியாது. பூலோகத்துல அவ தான் மகாமாயா. மகாமாயா உலகத்துல யாருமே 33 கோடி தேவர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. மகாமாயாவை பயப்படுவானுங்க. சிவனை தவிர்த்து சிவன் கிட்ட முடியாது. சிவன் மகாமாயாவை அடிச்சுவார். சிவன் அதுக்கு மேல, சிவனுக்கு மேல பரமாத்மா பகவான். ஆனா இவங்க மூணும் நீ படிச்சது பகவத்கீதா யாரு படைக்கிறா? சொல்லு. பிரம்மா. காக்குறது விஷ்ணு, சிவன் அழிக்கிறது. ஆனா பிரம்மா படைக்க தான் முடியும். காக்க முடியுமா? அழிக்க முடியுமா? விஷ்ணு காக்க முடியுமா? படைக்க முடியுமா? சொல்லுங்களா? இதுக்கு தந்தைக்கு மாச்சு பாரு. விஷ்ணு படைக்க முடியுமா? சொல்லுமா. எப்படி படைக்க முடியும்? எப்படி படைக்க முடியும்? சொல்லுங்க. இப்படி எப்படில நீங்களாம் பிரம்மாவே அவர்தான் படிச்சாரு. இதான் கரெக்ட் ஆன்சர். பிரம்மா படைச்சதே அவன் தான். அழிக்கிறது சிவன். சிவன் படைக்க முடியுமா? அழிக்க காக்க முடியுமா? சிவன் மூணுமே செய்ய முடியும். ஆனால் செய்ய மாட்டேன். அதனால தான் அவர் கிரேட் வைஷ்ணவா. வைஷ்ணவர் மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. உத்தம அதிகாரினா இதுக்கெல்லாம் அப்பால்பட்டு. அவர் உத்தம அதிகாரி. நம்மளாம் உத்தம அதிகாரி இல்லை, மத்தியம அதிகாரி கூட இல்லை, கணிச அதிகாரி. அதான் அவன் குறை, இவன் குறை, இவன் குறை வந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில். அவன் அது கொடுக்கலாம், இப்போ என்னமோ குறை இருக்கிறான், இவன் தெரியலடா. அதான் தான் நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தான் தெரியல உலகத்தில். கரெக்டா இல்லையா? அவன் நின்று ஒரு பொருளும் ஆசையுமா? அவன் நின்று அந்த கோவிந்தா என்ன ராதா கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணாவை தவிர ஒன்றுமே நடக்குமா? காத்துக்குள்ள அசையாது. அப்படின்னா யார் உங்களுக்கு டீச்சர் வாங்கி கொடுக்கல? சொல்லு. கிருஷ்ணா தானே. அப்புறம் அவரை கேளு. ஏன் சேவையா கேட்குற? அப்போ அவரை கேளு. அவர்கிட்ட ஜபம் பண்ணு ஒழுங்கா, அவர் சேவை வாங்கி கொடுப்பாரு. அது நினைச்சியா? நீ நினைக்கிற மனசந்தான் முடியும். டீச்சர் கொடுக்குறதெல்லாம் எல்லாமே அவனால தான். அவன் நின்று அவன் அருளாலே தான் அவன் தாள் வணங்கி. சிவபுராணம் தெரியுமா? நீங்கெல்லாம் இதெல்லாம் படிக்கலங்க. சிவபுராணத்தில் ஒரு இதில் இருக்குது. நீங்க சிவராத்திரிப்பா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவபுராணத்தில் வரும். நீங்க எல்லாம் பகுதியாக ஒழுங்கா படிக்கல. அப்புறம் இங்க சிவபுராணம் சிவன் சொல்றாரு, அவனோட அருள் தான் அவனோட தாள் வணங்க, அவன் காலை வணங்க முடியும். அவனோட பக்தி இல்லைன்னு நீ எப்படி அவனை போய் வணங்க முடியும்? சிவன் சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. கிரேட். பகவான் இப்போ சிவன் இதை போட்டு ஒரு பண்ணியிருக்கணும். இது தப்பு இல்லை. யார் சொன்ன தப்பு? வைஷ்ணவ கூப்பிட்ட தப்பா? குரு வச்சு கும்பிடுற. Among all the devotees, great devotees, number one is Lord Shiva. ஆனால் ராச டான்ஸில் நுழைய முடியல. ஆனால் கோபீஸ்வரா உருவம் எடுத்து நின்றாரு. கோபியர்களுக்கெல்லாம் ஈஸ்வரா, கோபீஸ்வரான்னு பேர் வந்துச்சு. கோபியர்களுக்கெல்லாம் ஈஸ்வரா, கண்ட்ரோல் ஆஃப் கோபீஸ். நான் ரொம்ப பாகவதம் பேச முடியாது, ஏன்னா பகுதியிலே வழங்கலை. உங்களுக்கு என்னத்துக்கு பாகவதம்? பாகவதம் தான் அவங்க படிச்சு ராச டான்ஸ் ஆடினாங்க. எத்தனை ஆயிரம் கோபி கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்க. என்ன பகவத்கீதை படிச்சிருக்கீங்க, இதை படிச்சிருக்கீங்க, தெரியலையா? எவ்வளோ நாளுக்குங்க? எத்தனை கோபியர்? 4 5? ஏமா தரது உங்களுக்கு தெரியலையா? தெரியல வாய் சொல்ல தலையாட்டின மாடு. அப்படி சொல்லுனா தலையாட்டின மாடு தான் தலையாட்டம். அது பேச முடியாதுல்ல. 16,108 தானே படிச்சிங்க. 16,108 கோபியர் ஆடுனாங்கன்னு தெரியுமா? தெரியாது அவனுக்கும். நீ டீச்சர் பிராமினாலும் எடுத்துட்ட, இப்போ போட்டு மூடுற.
ஆனால் எத்தனை பேர் ஆடினாங்க தெரியுமா உண்மையா? நம்புவீங்களா? 3 பில்லியன், பில்லியன் இல்லை பில்லியன், பில்லியன், 3 பில்லியன். இந்த உலக பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு தேவையா கேளு. உலக பாப்புலேஷன் எவ்வளோமா இருக்கு? ஸ்கூல் படிக்கிறீங்க என்ன எனக்கு தெரியாதா? 5 சம்திங் தான் இருக்கு. 5 உலகம் எல்லாமே சேர்த்து உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் 5 கிட்ட தான் வந்துருக்கு. இன்னும் 5 பண்ணல, 5 பில்லியன் இல்லை. ஆனால் 3 பில்லியன் கோபியர் ஆடினாங்களாம் ராச டான்ஸ். இது சொன்னால் நம்புவீங்களா? இதே நீங்கள் நம்பலை, ஒன்றும் சாண்டிங்கும் நம்பலை, அவங்க எங்கே நம்புறீங்க? வணங்குதுங்களா? வந்து அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் கோயிலுக்கு வந்தீங்களா? ஆள் வந்து வேற மறந்துடுங்க. வந்தவங்க நான் வந்து கீழே விழுந்தேன். என்னத்துக்கு விழுந்தேன்? யாருக்கு விழுந்தேன்? அவருக்கா? நான் தான் அவரை பார்க்கலையே. அவரை எப்படி விழுந்தேன்? உங்களுக்கு தான் விழுந்தேன். பஞ்ச கலப்பை போடணும். வந்ததும் அந்த கோயிலில் யார் யார் இருக்கானோ அவங்கள கும்பிடணும். நீங்கள் எல்லாம் இல்லைன்னா இவர் இருப்பாருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் யாரும் இல்லைன்னா இவர் இருப்பாரா? அப்புறம் யார் முக்கியம்? அப்புறம் அதுக்கு தான் காலையில் வந்து தடவை உணர்ந்து கும்பிட்டேன். நீங்க முக்கியம். நீங்க முடிதான் அவர் முக்கியம். நீங்க எல்லாம் இந்த வீடு இருந்திருக்காது, நான் வந்து இருக்க மாட்டேன். நீங்க தானே வச்சீங்க. அப்ப யார் கும்பிடணும்? வந்து உங்களுக்கு உபசரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்ல கற்று புதுசா லேட்டா வந்துட்டீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு உக்காந்துங்க. வந்துதான் இந்த அதே சொல்லுவாங்க, இந்த அதை திறந்து வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரின்னு. அந்த காலத்தில் நல்லா பேசுவாங்களா? நல்லா பழமொழியாலும் சொல்லுவாங்களா? அப்பா அம்மாலாம் படிக்காதெல்லாம் பழமொழி கேள்விகள்லாம் பயங்கரமாக பேசுங்க. அந்த காலத்தில் கேட்டு பாருங்க. பழமொழியாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பேசுங்க. திறந்து வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரின்னுவாங்களே, அப்படி தான் நுழையிறோம். வந்தீங்களா காலையிலேருந்து? அப்படி தானே நுழைஞ்சிங்க. எவனாச்சும் கது திறந்து உளுந்து கும்பிட்டீங்களா? உளுந்து கும்பிட்டியா? நீ உளுந்து கும்பிட்டியா? சொல்லுப்புல வந்து போ. இங்கே வரல, அங்கேயே உளுந்து கும்பிட்டியா? இங்கே வந்து புறப்பாட்டுக்கு உளுந்து கும்பிட்டேன். அங்கே புறப்பாட்டுலாம் நிற்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார்? யாருமே இல்லைன்னா கூட அங்கே ஆத்மா உட்காந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. கது திறந்த கீழே உளுந்து கும்பிடணும். இல்லை கிருஷ்ணா ஒரு சாம்பிடுனாலும் கொடுக்கணும். கிருஷ்ணா ஏன்னா அந்த கோயிலில் இது கோயிலுமா விட்டுட்டு போயிட்டா அப்போ கிருஷ்ணா இல்லையா? நீங்கள் தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க தலையை, அப்போ இங்கே கிருஷ்ணா இல்லையா? வீடு கூட்டுறப்பையும் சாத்துறப்பையும் வெளியாகிறப்பையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் சாவு போகிறப்பறேன். எனக்கு திடீர்னு சாவு வந்துருச்சுன்னா அப்புறம் யாரும் கூப்பிட முடியாது. நான் திடீர்னு அங்கே சபாவில் செத்தா நீ கூட பார்க்க மாட்டேன். அங்கே எங்கேயாச்சும் கடலில் தூக்கி போட்டுருவான். அப்போ நான் வெளியாகிறப்ப கூட்டுறப்ப கிருஷ்ணா கோயிலுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறம் வந்து உன்னை ரெஸ்ட் பண்ணுறேன் கூட்டிகிட்டு போவேன். கூட்டுறது என் பாதுகாப்புக்கு எவனத்தை வந்து உள்ள நம்ப. அங்கே உள்ள நாய் அன்றைக்கி பார்த்தேன், அது திறந்துக்கு நேரம் வந்து உள்ளே கொண்டு போகிறாரு சபாவில். அப்போ தான் அதுலேருந்து எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கதவு அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப கரண்ட் அடிக்குதுங்க. எல்லாம் அப்படி சொந்தமாக சாத்திக்குவோம். நான் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் வீடுங்க. நான் பணக்காரன், எங்கள் அப்பா பணக்காரன், நான் ஏழை பையன். பிச்சைக்காரனை கொண்டு போய் அங்கே உட்காந்து அக்கறை வச்சுருக்கேன். அவ்வளோதான் வேலை. பகவானை நம்பணுங்க, முழு நம்பிக்கை இருக்கணும். வந்துட்டு இந்த நாகரிகத்தை கற்றுக்கணுமா பகுதிக்கிட்ட இது புரிஞ்சுக்கிச்சுன்னா இந்த நாகரிகம் வைஷ்ணவ எட்டிக்கெட் இந்த பண்புகள்லாம் கற்றுக்கிட்டீங்களா? இது தன்னாடி. ஒன்றாவது என்னது டீச்சர் எடுக்க போகிற. ஒன்றாவது என்ன தலைப்பு? ஒன்றாவது பதம் சாப்டர் 1 வாட்? என்ன தரத்தரன்னு முடிக்கிறேன் பாப்பா. பத்து கப்பில் கண்ணா பண்ண மாதிரியே எல்லாம் அம்மா நீ சொல்லலாங்க, நீ கேட்டு எல்லாம் மறந்துச்சுன்னு. நீ படிக்கிற பிள்ளை எப்படி மறக்க முடியும்? அப்புறம் சார் நீங்கள் படித்த பொழுது எல்லாம் மறந்துட்டேன் சார்ன்னு சொல்ல முடியுமாடா? விட்டுருவான். சரி சரி ஞாபகம் இருக்கிறப்ப வந்து எழுதிக்கிடுவானா? குருட்சேத்திரத்தில் படைகளை கவனித்தல். ஏதா ரெண்டாவது என்னது? இங்கிலீஷ்லாம் சொல்லுங்க. இதே உங்களுக்கு தெரியல எப்படிமா? ஒன்னாவது சாப்டர் என்னதுமா? ரெண்டாவது என்னது? அதுக்கு மேல தெரியும்.
கீதையின் உள்பொருள் சொற்கம். மூணாவது இப்ப படிக்கிறீங்க கர்மயோகம் தெரிஞ்ச என்ன கர்மயோகம். நாலாவது உன்னத அறிவு, திறந்த நாலேஜ். அஞ்சாவது கர்மயோக கிருஷ்ண கான்செப்ட், கிருஷ்ண உணர்வுல. அப்ப மூணாவது கர்மயோகா. நான் அஞ்சாவது அவர் மதம் வந்து கர்மயோக. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நீ செய்யற பலனெல்லாம் என்னென்ன கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும். நான் இப்ப வாத்தியர் வேலைக்கு போனா பணம் கிடைக்கும், இந்த வேலைக்கு போனா பணம் கிடைக்கும். அதே மாதிரி தானே. அதுக்கு தான் எவனா எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் சும்மா போயிட்டு படிச்சு கொடுக்குறேன், எவனா படிச்சு கொடுக்குறேன் இருக்குண்ணா பணத்துக்கு தானே அந்த இது. அப்ப அஞ்சாவது உணர்வு, இந்த இது செஞ்சா பணம் கிடைக்கும், அந்த பணத்தை என்ன செய்யணும் அது சொல்றாரு வேலைக்கு. அதான் கர்ம யோகா அஞ்சாவது. இன் கிருஷ்ணா கான்சியஸ் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த பணம் கிடைச்சா நீ என்ன செய்யணும், கொண்டு வந்து கிருஷ்ணாட்ட காட்டணும். கிருஷ்ணா எனக்கு சம்பளம் இன்னைக்கு வந்து போனஸ் போட்டான், நான் இது வரைக்கும் காட்டிட்டு இருப்பேன், நீங்க காட்டுறீங்களா இல்லை, பேங்க்ல இருக்கு கிருஷ்ணா, பேங்க்ல இருக்கு சொல்லிடுவேன், பேங்க்ல இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு, அந்த எடுத்து அந்த இது காசு கட்டிடுவேன். இந்த காசு நானும் இந்த 500 சம்பளம் எடுக்கக்குள்ள காஞ்சியை வச்சு படிப்பேன். அப்புறம் பேங்க் ஆக்கினான் சொல்லிடுவேன், கிருஷ்ணா நான் 300 தான் எடுத்தேன், இங்கே படிக்கிறேன், 200 வச்சுருக்கேன், அந்த இதுக்கு கட்டிடுவேன், டிஎன்பிக்கு கட்டிடுவேன், தண்ணி இதெல்லாம் கட்டிடுவேன், இவ்வளோ இருக்கு. அண்ணாட பேசினாதான் அந்த ஆளு உயிரா இருப்பான். அப்ப கல்லு நினைச்சா பேச மாட்டீங்க, பேசணுங்க. உங்களுக்கு தெரியுமா, பேச மாட்டாரு கிருஷ்ணா, ஆனா காதெல்லாம் கேட்கும். இந்த அண்டம் பூரா அவருக்கு காது, இந்த அண்டம் பூரா கண்ணு, இந்த இந்த மண்ணுக்கு இந்த இந்த வீட்டுக்கு அடியில இருக்க ஒரு புழுவை அது என்ன செய்யுது என்ன நினைக்கிறதுக்குள்ள பகவானுக்கு தெரியும். 50 கண்ணாடி வச்ச பார்த்தான், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எல்லாம் இதயத்திலே இருக்கான். அப்ப நீங்க ஏன் அங்க கல்லு நினைக்கிறீங்க, பாடுங்கப்பா பாடுங்க, பேசுங்க கிருஷ்ணா கிட்ட. கிருஷ்ணா வச்சுட்டு நான் கும்பிடுறேன்னு இல்லை. நான் இப்போ கிருஷ்ணா படித்து, கிருஷ்ணா இன்னைக்கு காலையிலே அவங்க சமைக்க சொன்னாங்க, எனக்கு சமைக்க முடியல, ஆனால் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த சமையல், அந்த மல்லிப்படியாவை செஞ்சிச்சு 30 பேர் சமைக்க சொன்னாங்களாம். உடனே இது பண்ணி நானும் பருப்பு கறியெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு பருப்பு கறியெல்லாம் வச்சு மிளகாலாம் போட்டு நான் தனியாக இது பண்ணி நான் அந்த பருப்பு கறி எடுத்து வேறு மாதிரி தாளிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இது செஞ்சாங்க, அந்த இது சோயெல்லாம் பாட்டினாங்க. நான் இது கிருஷ்ணா ஏன் எடுத்தேன்னா உனக்காக தான், இல்லைன்னா நான் சிம்பிளாக படைச்சிட்டு போயிடுவேன், இன்றைக்கி தேவையாகிட்ட இருக்குன்னு, அதனால உனக்கு பப்பில் நீ கேட்டேன். அப்போ அவன் சொல்கிறான்னா நீ தான் சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் நினச்சி படைப்பான்னா. இதுக்கு இப்போ டாக்டர் வந்து சாப்பிட்றாங்க, அந்த டேடியில் வந்து சாப்பிட்றான். அவன் இப்போ டியூட்டி அவனே இப்போ பாகுதாலாம் வாங்கிட்டான். நானே கேட்கல, அவனே சொல்கிறான், நானே இப்போ ஓட்ட நல்லா இது பண்ணால் நான் ரொம்ப கற்றுக் கொடுக்கல, ஜபம் பண்ணால் சொன்னேன், ஒரு மாலை பண்ணி பக்கத்துக்கு படுறானே. அவனே அன்றைக்கி வந்து தொலைச்சி சுற்றினான். நான் கேட்டேன், ஏன்டா யாரை கற்றுக் கொடுத்தாங்க? இல்லை அன்றைக்கி பார்த்து அவங்கெல்லாம் சுற்றினாங்க. ஓ அப்பனா சுற்று, நான் கற்றுக் கொடுக்கல, அவனையும் கற்றுக்கலாம். கிறிஸ்டியன் சீன யாரும் பார்த்தா சீன மாதிரி இருப்பான், சீன பேச தெரியாது. அவன் தம்பி சீன மாதிரி இருப்பான், அவங்களாம் அந்த மாதிரி வந்தாங்க. அவன் டியூட்டி ஆகிட்டான், அவனே இதாகிட்டான். எனக்கு அவன் வந்தது வலது கை வந்த மாதிரி இருக்குது. 20ஆம் தேதி வரான் சிரமம் ரத யாத்திரை, அவனை காமிச்சிட்டு அவனுக்கு ரத யாத்திரை ரொம்ப அடுத்த வருஷம் அவன் ஊருக்கு கூட்டி போகிறேன். எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். குரு எடுக்கிறதெல்லாம் உன்னோட வேலை. நான் காமிப்பேன், யார் மேலே ஆசை இருக்கோ எடுத்துக்கோ, ஆனால் நான் சொல்லிடுவேன் இந்த இப்படி தான் இருக்கணும் குரு. என் குரு வந்து என் இதயத்தில் இருக்காரு, இந்த குரு கிட்ட தான் இருக்கணும், இந்த குரு கிட்ட இதெல்லாம் இல்லை, அது உங்களோட வேலை. எனக்கு அந்த வேலை இல்லை, நான் குரு கொடுக்க வேலை இது வேலை சொல்கிறேன். அப்போ அவன் வரான், அப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கும். அப்போ திடீர்னு அன்றைக்கி பார்க்குறேன் காலை தொட்டு கும்பிட்றேன். என்ன என் காலை தொட இல்லை, அதில் படித்தேன், நீங்கள்லாம் நல்லா ஓகே. ஓ அப்படியா, அவ்வளோதான். நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலாம், அவனே எல்லாம் படிக்கிறான். அப்புறம் இது பண்ணுறான் அதை பண்ணுறான். அப்புறம் வந்துட்டு இது தாமோதர வழக்குன்னா அண்ணா சின்ன ஊதி பற்றி காமிப்பாங்க, இது காமிக்காத இது கொடுத்துக்கிறா நான் செஞ்சு வச்சுருவோம். அண்ணாட ஒன்று காமிப்போம் வந்து. அப்புறம் கை கழுவிட்டு வர மண்கெல்லாம் கழுவி வச்சுக்கணும். அவன் ஒருத்தர் வந்து டிஓடி, நீ நான் அவனுக்கு சேவை செய்கிறது அறுபட்டாங்க கேட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் அடிப்படை. உங்களுக்கு தெரியுமா, மொத பக்தர்கள் வாட்டி வந்து அவன் விஷ்ணுக்கு சமானம், விஷ்ணுக்கு நாராயணனுக்கு சமானம், ஈக்குவல். அவனால அவ்வளோ மதிக்கணும். புறப்பட்டு சொல்றாரு, பக்தி சித்தாந்த சொன்னார். ஒரு வாட்டி போயிட்டு அவன் பகவத்கீதையா ஏதோ ஒரு சின்ன புக்கு வச்சாப்புல அவனை வந்து குளோரிஃபைட் பண்ணணும். எல்லாம் கற்று இன்னைக்கு ஒரு புக்கு வச்சுட்டாங்க இந்த மாதாஜி, கை தட்டுங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை.
உங்களுக்கு மட்டும் பெருமை வேணும், அவங்களுக்கு வேணாவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு உணர்த்துறேன் ஒன்றுனா. விளக்குதா? இவ்வளோ பேர் சமைச்சோம், இவ்வளோ சமைச்சோம் வந்து ராதா கிருஷ்ணா முன்னுக்கு சொன்னீங்களா தைப்பூசத்துக்கு சமைச்சதெல்லாம்? அப்புறம் நான் சமைச்சிங்க, யாருக்கு சமைச்சு கொடுத்தீங்க? தெருவுலையா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, உனக்கு தான் சேர்த்து வந்து எப்போ பட கிருஷ்ணா இந்த தைப்பூசத்துக்கு நம்ம போய் சமைக்கணும். நம்ம அவன் இல்லாமல் நீ போக முடியாது. அவன் வெளியாயிட்டானா உள்ளேருந்து நீ போவியா? நம்ம சொல்லுமா, அவன் வெளியில போயிட்டான், நான் போறேன்டா, உங்கள்கிட்ட இருக்க விருப்பம் இல்லை, வெளியாயிட்டான், போவியா? ஜிங்க நக்க 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 டிங்கு நக்கன்னு போட்டுருவான், வந்துடுவான் 11 நேரத்துக்கு சாப்பிட கருமதிக்கு. கரெக்டாதீங்களா? அவனை சொல்லணுங்க எல்லாமே. நான் வர்றதுக்குள்ளே சொல்லிட்டு வந்த கவுர சின்னாக்கா நான் போயிட்டு வரேன், தண்ணியெல்லாம் வச்சுட்டேன், சாப்பாடு நான் அங்கே படைக்கிற மயிலில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுங்க, அவ்வளோதான். பகவானு அப்புறம் என்ன பூஜை பண்ற? சும்மா கல்ல கட்டையா? உணர்வு இருக்கணுங்க. ஆமா, பாட்டி தாத்தா முடியல, அதை தான் சொல்றேன். இது என் அண்ணாட தாத்தா வரைக்கும் சொல்லணும். அடுத்தாட்டி நான் பார்க்குறேன். பிரபு சொல்லுதான்னு கேளுங்க. சொல்லுன்னா அடுத்தாட்டி வந்து சொல்லுங்க. 6ஆம் மாதம் திருப்பி வருவேன், நான் வருவேன். 6ஆம் மாதம் நான் தேவையாக பார்க்க வருவேன். கிளாஸ் கொடுக்கலாம் கூட வந்து கேட்கணும். அண்ணாட சொல்கிறார தாத்தாவுக்கு, தாத்தாவுக்கு அப்பா அம்மாவுக்கு தங்கச்சிக்கு சொல்லு, தங்கச்சி எல்லா 4 பேருக்கு சொல்லு, நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கள், 4 பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். மருமம் இல்லை ஹரிகிருஷ்ணா ஐயா, அம்மா ஹரிகிருஷ்ணாம்மா உங்களுக்கு சொன்னால் என்னது? அதோட பரமாத்மாவுக்கு சொல்லுங்க. என்ன தப்பு? அப்போ தான் இந்த ட்ரைனிங் தான் தாவரப்பா வரும். எனக்கு பெரிய மகளை பார்க்குற மாதிரி ஆச்சு. அப்போ பெரிய மகள் வீட்டில் பள்ளியா பிறப்பு, பள்ளியாக தான் பிறப்பேன். அவளுக்கு பிள்ளையா பிறக்க முடியாது. நீ என்ன அவ்வளோ புண்ணியம் செஞ்சிட்டியா? அப்போ இப்படி தான் வரும். அப்போ நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுங்க எல்லாமே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அந்த பிள்ளை முடிஞ்சா சொல்லிடும், அப்பா இந்த ஆளை நீ கூப்பிடாதப்பா, ஏற்கிறாரு. நான் பார்த்து ஹரே கிருஷ்ணா. அம்மா உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் அம்மா பிஎம்க்கு வரும், உங்கள் அம்மா அவங்க அக்காலாம் அவங்க பாட்டியெல்லாம் வருவாங்க. அப்போ கொஞ்சம் நடப்பாங்களா?